From the continuation of previous class, 67th question. இது part 3 வீடியோவாக உங்களுக்கு வரும். part 3 corporate accountingல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். When shares are issued for consideration other than cash, they are accounted at. எதையா நம்ம அக்கௌண்டட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்லயே இந்த ப்ராப்ளத்துக்கான சால்வேஷன் இருக்கு. நம்ம படிக்கக்கூடிய நிறும கணக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கார்பரேட் கம்பெனிஸ் அக்கௌண்ட் அதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் தமிழ் பாடமாக இருந்த பேஜ் நம்பர் 254 254 கடைசி ப்ராப்ளத்துல ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்பாங்க. கடைசி கொஸ்டின்ல ஒரு ப்ராப்ளம் போட்டிருப்பாங்க. அதுல நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது மொத்த தொகை நம்ம எவ்வளவு அதர் தேன் கேஷ் அப்படின்னு என்ன அர்த்தங்க, பணத்திற்காக வெளியிடக்கூடாது. நம்ம முன்னாடி வெளியிடுறது எல்லாமே பணம். அதாவது அப்ளிகேஷனு, அலாட்மெண்ட், அடுத்ததா பாத்தீங்கன்னா கால் பண்ணி ரிசீவ் பண்றது, இது எல்லாமே கேஷ் கன்சிடரேஷன், பணமாக வாங்கி நம்ம செய்யறது. அதர் தேன் கேஷ் அப்படின்னா பணம் அல்லாது அப்படின்னு அர்த்தம், பணம் இல்லாத வாங்குறது. அப்ப இது எப்ப வாங்குவோம் அப்படின்னா, ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது ஒரு மெஷினை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த சுச்சுவேஷன்ல தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னாங்க, ஷேரை இஷ்யூ பண்ணுவோம். அந்த பர்பஸ் தான் அதர் தேன் கேஷ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒட்டுமொத்த விலை எவ்வளவு, மொத்த தொகை, இப்போ மெஷினரி லேண்ட் அப்படின்னா அந்த லேண்ட் ஆர் மெஷினரினுடைய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். அப்போ டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை டிவைடட் பை, நம்ம எதால வகுக்கணும் அப்படின்னா டிவைடட் பை வெளியீட்டு விலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஷ்யூடு பிரைஸால நீங்க டிவைட் பண்ணிடணும். அந்த புக்ல அந்த கடைசி சம்மை எடுத்து பாருங்க. வெளியீட்டு விலை இத ஃபார்முலா கொடுத்த கீழே வந்து ஒர்க்கிங்ஸ் போட்டிருப்பாங்க. அப்ப இஷ்யூடு பிரைஸ் அப்படின்றதுல உங்களுக்கு எது வேணாலும் வரலாம். அப்படின்னா இஷ்யூடு பிரைஸ் அட் எப்படி இருக்கலாம், பிளஸ் பிரீமியமா கூட இருக்கலாம். அப்போ ஒட்டுமொத்தமா அதுல சேர்ந்ததாக கூட இருக்கலாம். அட் பார் வேல்யூவாக கூட இருக்கலாம். இஷ்யூடு பிரைஸ் இன்கேஸ் டிஸ்கவுண்டா இருந்துச்சுன்னா லெஸ் டிஸ்கவுண்டாக இருக்கலாம். லெஸ் டிஸ்கவுண்ட் மேபி எனி ஒன் ஆஃப் த ஃபார்ம், ஏதாவது ஒரு வடிவத்துல இப்படி இருக்கும் நமக்கு. அப்போ எல்லா விலையும் இதுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துக்கணும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இஷ்யூ பிரைஸ் அக்ரீடு கேன் பி அட் பிரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் ஆஸ் பெர்மிட்டட். அப்போ அக்ரீடு பிரீமியம், அதாவது இஷ்யூ பிரைஸ் அக்ரீடு. அப்போ அக்ரீடு வேல்யூ அப்படின்றதான் இது. அக்ரீடு வேல்யூங்கிறது இஷ்யூ பிரைஸோட பிரீமியம் அல்லது இஷ்யூ பிரைஸோட டிஸ்கவுண்டை நீங்க லெஸ் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப எவ்வளவு ஷேர்ஸை நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம மிஷினரியை வாங்குறோம் அப்படின்னா டிவைடட் பை மொத்த தொகை இஷ்யூடு பிரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஷேரை நம்ம எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றோம் பிளஸ் அதாவது நம்ம வந்து 10 ருபீஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்றோம் அப்படின்னா பிளஸ் நமக்கு 5 ருபீஸ் வந்து பிரீமியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா டோட்டல் ருபீஸ் 15. அப்போ 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு அப்படின்றது கிடைக்கும். ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு, நம்ம எவ்வளவு ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10,000 டிவைடட் பை 15 அப்படின்னு போடணும். அப்போ இன்க்ளூடிங் பிரீமியம் அப்படின்னா பிரீமியம். ஒருவேளை டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா டிஸ்கவுண்டால நீங்க லெஸ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு ஷேரை நீங்க இஷ்யூ பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கே நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ஃபினான்சியல் அக்கௌண்டிங்க்கு மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்தோம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதுல அந்த கார்பரேட் அக்கௌண்டிங் பார்ட் மட்டும் இன்னொரு வாட்டி கூட நம்ம ஸ்கூல் புக்ல அதில் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு சாப்டர் மட்டும் உங்களுக்கு இன்னும் பெண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நடத்துறப்பயே நம்ம ஸ்கூல் புக்கை டேப் பண்ணி தான் நடத்தியிருப்போம். இருந்தாலும் இந்த பெக்கூலியரான கேசஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு வாட்டி கூட உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துடலாம். டவுட்ஸ் இருந்தால் போட்டு விட்டுருங்க. ஓகே, அடுத்தது a company forfeited 1000 shares. A company forfeited 1000 shares
1000 ஷேரை ஒரு பிளப்பு செய்யறாங்க. ஒரு பிளப்பு பர்ஃபியூட்டட் அப்படின்னா ஒரு பிளப்பு. ஓகே 10 ஈச் 7 கால்ட் அப். இந்த கால்ட் அப் வந்துருந்துச்சுன்னா நம்ம 10 எடுக்கக்கூடாது. நம்ம எதை மட்டும்தான் எடுத்துக்கணும்? 7 மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ இஷ்யூடு பண்றப்பையும் நம்ம எதை மட்டும்தான் எடுத்துக்கணும்? 7 தான் எடுத்துக்கணும். இஷ்யூட் அப்பையும் மேக்ஸிமம் எவ்வளவுதான் எடுத்துக்கணும்? 7 தான் எடுத்துக்கணும். இந்த இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆல்ரெடி ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களாமா? அதாவது கால்ட் அப் எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுதான் மேக்ஸிமம் ரீயூசிவ் அமௌண்டாக இருக்கணும். மேக்ஸிமம் ரீயூசிவ் அமௌண்டாக இருக்கணும். இங்க ஃபுல்லி பெய்டு அப்படின்னா 10ங்கிறத எடுத்துக்கூடாது. இன்னும் 3 ரூபாய் அவங்க என்ன பண்ணவே இல்லை, கால் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது பழைய ஷேர், புது ஷேர் கிடையாதுங்க. இது வந்து ரீஇஷ்யூ ஷேர். நம்ம இன்னொருத்தர் இருந்து ஒரு பிளப்பு செய்த பங்குகளை தான் மறு வெளியீடு செய்யறோம். அப்போ மறு வெளியீடு செய்யறப்போ மறுபடியும் வந்து அதே கேட்டகரியில கொண்டே நம்ம சேர்த்து விட்டுறோம். அப்ப அந்த 7 ரூபா வாங்கியிருக்கிற கேட்டகரியில இந்த பங்குகளையும் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. நீங்க அதை தாண்டி 10 ரூபா அப்படின்னு கொடுக்க கூடாது. இன்னும் 3 ரூபா நீங்க கால் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு 3 என்ட்ரி பாஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்றத கொண்டு போவோம். அதே மெத்தட்லயே கொண்டு போங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சார் டெஃபினட்டா ஒரு சம்மு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த பார்ட்ல கம்பல்சரி ஒரு சம்மு வருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கீ நோட் ஏரியா. இதெல்லாம் வந்து கை வைக்காம இருக்கவே மாட்டாங்க. கேபிட்டல் ரிசர்வுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். இதுல 3 என்ட்ரி போடணும். சரியாங்க? 3 என்ட்ரி போடணும். ஒரு என்ட்ரி என்ன அப்படின்னா பர்ஃபீச்சருக்கு, ஃபார் பர்ஃபீச்சருக்கு ஒரு என்ட்ரி போடுங்க. சார் கிளாரிட்டியா இருக்கணும் சார். இந்த இடத்துல ப்ராப்ளம் டெஃபினட்டா இருக்கும். கொஸ்டின் பேப்பரை பார்த்ததையும் நான் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு ஞாபகத்துல வரும். நீங்க வேணா பாருங்க. இங்க மட்டும் ஷேர் கேபிட்டலை நம்ம என்ன செய்யணும்? டெபிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்ஃபீச்சருக்கான என்ட்ரி ஷேர் கேபிட்டல் டெபிட் பண்ணணும். எவ்வளவு ஷேர் பண்றோம்? 1000 ஷேர்ஸ் இன்ட்டு எவ்வளவு கால்டப்போ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ டெபிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7000. அடுத்ததா எவ்வளவு வந்து நம்ம ரிசீவ் பண்ணி வச்சிருக்கோம்? அப்போ 5 ரூபாய் பண்ணியிருக்கோம். அப்போ எவ்வளவு பண்ணாம இருப்போம் அப்படின்னா 7 ரூபாய் கால்டப்பு. அப்போ 5 ரூபாய் தான் ரிசீவ்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 ரூபாய் பண்ணாம இருப்போம். அப்போ அதுதான் கால்ஸ் இன் அரியர் அப்படின்னு இருக்கும். கால்ஸ் இன் அரியர் இப்படி எடுத்துக்கிட்டா கூட சரி. எந்த கால்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால கால்ஸ் இன் அரியர். எவ்வளவு? இந்த 1000 ஷேர்ஸுக்கு அந்த 2 ரூபாய் தான் கால்ஸ் இன் அரியர். அப்ப எவ்வளவு ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம எங்க பண்ணிடணும்? ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். புரியுதா புரியலையா? ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். எவ்வளவு நம்ம வாங்கி இருக்கிறோமோ அந்த வாங்கின தொகையை நம்ம எங்க பண்ணிடணும்? ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரணும். அப்ப இது 2000, அடுத்து இது 5000. இப்ப ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்ல நமக்கு எவ்வளவுதான் இருக்கும்? 5000 தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். 5000. ஓகே. இப்போ அடுத்தது இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி பாருங்க. ரீஇஷ்யூ. அவுட் ஆஃப் 600 ஷேர்ஸ் மட்டும்தான் ரீஇஷ்யூ ஆகுது. அப்போ ரீஇஷ்யூ அட் 600 ஷேர்ஸ். 600 ஷேர்ஸ் மட்டும்தான் அனுப்புறோம். அப்போ ஷேர் கேபிட்டல் இப்போ கிரெடிட் ஆயிரும். இப்போ ஷேர் கேபிட்டல் நமக்கு கிரெடிட் ஆயிரும். அப்போ பேங்க்ல பணம் வரும் இல்லையா? எவ்வளவு பணம் வரும் அப்படின்னா 6 ரூபாய் 600 ஷேரு இன்ட்டு 6 ரூபாய் தான் நமக்கு வரும். அது டெபிட். அப்போ 6 இன்ட்டு 6 36, 3600 டு ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு பத்தாவது இருக்கு அப்படின்றது தெரியும். ஷேர் கேபிட்டல் ரீஇஷ்யூ பண்றப்ப நான் சொல்லியிருக்கேன், கால்டப் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளவுக்கு மட்டும்தான் கால் பண்ணணும்? அந்த கால்டப் அமௌண்ட்டுக்கு தான் மேக்சிமம் ரீஇஷ்யூ பண்ணணும். ஃபுல்லி பெய்டுக்கு பண்ணக்கூடாது. 6 42, 4200. அப்ப இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு எவ்வளவு வருங்க? இதுதான் மறுவெளியீட்டு நட்டம். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அமௌண்ட் எவ்வளவுங்க? 600. ஓகே சார், என்ட்ரி போட்டே போடுங்க, தப்பு பண்ணிடாதீங்க. தெரிஞ்ச கேள்விதான் தப்பு பண்ணுவீங்க. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், தெரிஞ்ச கொஸ்டின் தான் தப்பாகும். தெரியாத கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு கை கொடுத்துரும். புரியுதாங்க? நம்ம தெரிஞ்ச கேள்விய நம்ம குறுக்கு வழியில போடுறோம், அந்த வழியில போடுறோன்ட்டு மாத்திவிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இப்போ ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங்
டு கேபிட்டல் ரிசர்வ் அதுக்கு அனுப்பணும். இப்போ மட்டும் நம்ம என்ன செய்வோம், ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டெட்டா 4 தடவை இந்த சம்மன்லாம் போட்டு பார்த்தா அப்படியே மெமரியில இருக்குங்க, நம்ம அழிஞ்செல்லாம் போகாது. ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் டெட்டா டு கேபிட்டல் ரிசர்வ் எப்பவுமே கிரெடிட்ல தான் இருக்கும், ஏன்னா அது லைபிலிட்டி. ஓகே, இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கிங்ஸை போட வேண்டியது இருக்குமா? அப்போ எவ்வளவு மொத்த அமௌண்ட் நம்மளுக்கு ஷேர் ஃபர்ஃபீச்சருங்கிறது 5000. அப்போ 5000 அப்படின்றது எவ்வளவு ஷேர்ஸ்க்கு அப்படின்னா 1000 ஷேர்ஸ்க்கு அப்படின்னா நீங்க இஷ்யூ பண்ற 600 ஷேருக்கு மட்டும் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஓகே, இந்த 600 ஷேர் தானே ரீஇஷ்யூ. பாருங்க, ரீஇஷ்யூ பண்ற இந்த 600 ஷேருக்கு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிங்க. நம்ம கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? 3000. ஓகே, இதுல இருந்து லெஸ் நட்டம், அதாவது மறு வெளியீட்டு நட்டத்தை லெஸ் பண்ணிடுங்க. நட்டம் இங்க வந்திருக்கு இல்லையா, அந்த 600 லெஸ் பண்ணிருங்க. 600 லெஸ் பண்ணிட்டா மிச்சம் எவ்வளவு வரும்? 2400. 2400 மட்டும்தான் இங்க போடணும். மறுவெளியீடு செய்யக்கூடிய பங்குகள்ல மிச்சம் இருக்கக்கூடியது மட்டும்தான் கேபிட்டல் ரிசர்வ் போகணும். அதுதான் லாபம், புரியுதாங்க? அதாவது 1000 ஷேரை நம்ம ரிசீவ் பண்ணோம், நம்மகிட்டயே தான் வச்சிருக்கோம், கம்பெனிலேயே தான் இருக்கு. நீங்க 600 ஷேரை எடுத்து மறுவெளியீடு செய்யறீங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்கள்ட்ட இருந்து ஃபர்ஃபீச்சர் பண்ணீங்க இல்லையா, அப்போ அவன் ஏற்கனவே கால் மணி, அப்ளிகேஷன் மணி எல்லாம் கட்டியிருப்பான். அந்த பணத்தை எடுத்து நீங்க கையில வச்சுக்கிறீங்க. அப்போ இதை அவனுக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல, பழைய ஆட்களுக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல, உங்க கையில தான், கம்பெனியோட கையில தான் இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இதை மறுவெளியீடு செய்யறதுக்கு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுல மொத்தம் 600 ரூபாய் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ 5000 ரூபாங்கிறது 1000 ஷேருக்கு அப்படின்னா நான் மறுவெளியீடு செய்யறது 600 ஷேர் தான். அதுக்கு எவ்வளவு தொகைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அந்த 3000த்துல இந்த 600 ரூபாய் கழிச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை நம்ம கேபிட்டல் ரிசர்வுக்கு, கம்பெனிக்கு அனுப்பிச்சிடும். புரியுதாங்க? கேபிட்டல் ரிசர்வ் யார் கையில இருக்கும்? கம்பெனியோட கையில இருக்கும். ஓகே, ஆப்ஷன் டி கரெக்டா போட்டீங்களா? இந்த ஆன்சரை போட்டிருக்கீங்களா? எஸ் சார். தப்பா பண்ணீங்களா? தவறு பண்ணியிருந்தா சொல்லுங்க, எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். ஸ்கூல் புக் எடுத்து ஒர்க் பண்ணுமா, சூப்பரா இருக்குங்க. நீங்க ரொம்ப எல்லாம் எக்ஸ்ட்ரீம் போகவே தேவையில்லை. இதெல்லாம் அட்வான்ஸ்டு ப்ராப்ளம், நல்லா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, காட் இட். ஆன்சர் கீழே ஏ கொடுத்துருக்கு சார், மாத்திக்கோங்க, அது மாத்திடலாம். வெளியீடு செய்யக்கூடிய பங்குகளுக்கு தானே வரணும். டைப்போகிராஃபிக் எரர் ஏதாவது இருந்தா மாத்திக்கணும். எத்தனாவது கொஸ்டினுங்க? இதே மாதிரி இது கார்பரேட்லயே ஒரு 2 கொஸ்டின் தவிர இருக்கு. 68 கொஸ்டின். ஏன்னு இருக்கா? இல்லைங்க, டி மாத்திக்கணும். ஓகே. Which of the following is not the condition for buyback of shares under section 68 of the Companies Act 2013? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்ஷன் 68 பைபேக், அதுக்கான கண்டிஷன் என்னமா? அப்படியே ஒரு லிஸ்ட் சொல்லுங்க பார்க்கலாம், கடகடன்னு படிச்சிருங்க யாராவது ஒருத்தர். பைபேக்னுடைய கண்டிஷன் எடுத்திருக்கீங்களா இல்லையா? நானும் எடுத்துப்பா. நானும் எடுத்துறேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ், இதெல்லாம் நடத்தணுங்க, நல்லா பக்கத்துல வச்சுக்கணும், கரெக்டா எடுத்து பாத்துறணும். அல்லது நோட்ஸ் நீங்க மெட்டீரியல் கூட எடுக்க வேணும். கிளாஸ் நோட்ஸ் நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை பக்கத்துல வச்சுக்கணும். நீங்க எழுதின நோட் அதுதானே இல்லையா? உங்களோட நோட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டா கூட வேலை ஈஸிங்க.
பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆவரேஜ் டியூ டேட் பைபேக் பண்றேன்னா ஃப்ரீ ரிசர்வ்லயும் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்ல இருந்து தான் பண்ணணும் சார். ஓகே சூப்பர்மா. அடுத்ததுங்க அடுத்தடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. Special resolution first one. Article of association must be authorized. ஆர்டிகல்ஸ் ஏஓஏவில் ஆத்தரைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே அடுத்தது not exceed 25% of paid up capital and free reserve. ஓகே 25% ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து இருக்கணும். ஓகே அடுத்தது buyback share equity ratio more than 2:1. 2:1 அதாவது முடிச்சதுக்கு அப்புறம் not more than அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. Debt equity ratio not more than ratio 2:1 after the buyback. ஓகே All the shares of buyback should be fully paid up. எல்லா ஷேரும் ஃபுல்லி பெய்டப்பா இருக்கணும். ஓகே இந்த கண்டிஷன் வந்து அப்படியே வரிசையா இருக்குங்க, அப்படிதானே? கண்டிஷன் வரிசையா இருக்கும். அந்த கண்டிஷனை நல்லா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத அடிக்கடி சொல்லியிருப்பேன். இது வேற டாபிக்கின் உள்ள இருக்கும். எந்த டாபிக்கின் உள்ள இருக்குன்னு தெரியல. ரைட்டிங் சிலபஸ்ல எத்தனாவது இது இருக்குன்னு பாருங்க. சிலபஸ் வாரியா தான் நம்மளோட கீ நோட் இருக்கும். ரிடம்ஷனுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு மட்டும் பாருங்க. பைபேக் அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு முன்னாடி சார். முன்னாடி இது எங்க இருக்கு பாருங்க. ஓகே பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் 7.2ல கொடுத்துருக்கோம் பாருங்க. பைபேக் ஆஃப் ஷேர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செக்ஷன் 68 டீல் பண்ணோம். இது விகிதாச்சார அடிப்படையில் தான் வாங்குவாங்க. 3 வகையா இதை வாங்குவாங்க. ஓப்பன் மார்க்கெட்டு, ஆடு லாட்டு ஷேர்ஸ், அடுத்தது எம்ப்ளாயி ஆஃப் த கம்பெனி, இந்த மாதிரி அடிப்படையில் வாங்குவாங்க. ஃப்ரீ ரிசர்வ் தான் வாங்கணும். அப்போ ஃப்ரீ ரிசர்வ்ங்கிறது P&L அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ், கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் டிஆர்ஆர் கடைசியா எடுத்துக்கலாம். டிஆர்ஆர் எல்லாம் அடுத்தது கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவல் அமௌண்ட்டை மாற்றணும். எவ்வளவு ஷேரை வந்து நீங்க திரும்ப வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை சிஆர்ஆர் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். புரியுதா? சிஆர்ஆர் அப்படின்ற நீங்க வெறுமனே லாபத்தை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றீங்க. அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இப்போ 5 லட்சம் ரூபாய் அப்படின்னா 5 லட்சம் ரூபாய் பிளஸ் பிரீமியத்தோட நீங்க பைபேக் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த 5 பிளஸ் ஒரு 10% 5,50,000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. அந்த 5,50,000 ரூபாயை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பைபேக் பண்றீங்க அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணா இதை ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து வச்சிருங்க. 5,50 சிஆர்ஆர் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்துருங்க. அடுத்தது இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஓஏ ஆத்தரைஸ்டு பாருங்க. ஏஓஏ ஆத்தரைஸ்டு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் ரிக்வயர்டு அட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல வேணும். அடுத்ததான் சுட் நாட் எக்ஸீடட் 25% ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ். அப்போ இதை தாண்டி போயிடக்கூடாது. அப்போ நாட் எக்ஸீட் நீங்க ஃப்ரீ ரிசர்வை வெளியே எடுக்கிறாங்கிற பேர்ல எல்லா அமௌண்ட்டையும் வெளியே எடுத்துடக்கூடாது. அவங்க என்ன சொல்றாங்க 25%க்கு மேல வெளியே எடுக்கக்கூடாது. அப்போ உங்களோடது 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா உங்க கையில நீங்க 25 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுக்கக்கூடாது. அதுதான் அது திரும்பி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனா கம்பெனியினுடைய வளர்ச்சி பாதிக்கும்ன்றான். அடுத்தது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ சுட் நாட் மோர் தேன் 2:1 ஆஃப்டர் பைபேக். அப்போ இதை தாண்டி போயிடக்கூடாது. கடன் அதிகமா இருக்கக்கூடாது. 2:1 மெயின்டைன் ஆகணும். அப்போ சால்வன்சி ப்ராப்பரா இருக்கணும்ன்றான். அடுத்தது ஆல் த ஷேர்ஸ் பைபேக் சுட் ஃபுல்லி பெய்டு. எல்லாமே ஃபுல்லி பெய்டா தான் இருக்கணும். பார்ட்லி பெய்டு ஷேரை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பைபேக்கை செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் சுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 12 months. இந்த ஸ்கீம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா 12 மாசத்துக்குள்ள இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் அதுக்கு மேல ஸ்பெஷல் ரெசல்யூஷனே செல்லாதுன்றான். ஸ்பெஷல் ரெசல்யூஷனே வாய்ட் ஆயிரும். அடுத்தது கம்பெனி சுட் ஃபைல் a solvency declaration with the registrar and SEBI must be signed at least two director of the company. நீங்க மட்டும் பண்ண முடியாது, ரிஜிஸ்ட்ராருக்கு தெரிவிக்கணும். அடுத்ததான் செபில இருந்து தான் நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல பை பண்றீங்க அப்படின்னா அவங்களோட அப்ரூவலும் வேணும். அதுல 2 டைரக்டர் கையெழுத்திட்டு இருக்கணும். இந்த பாயிண்ட்ஸை நல்லா தரவா வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நமக்கான கேள்வி கேட்கப்பட்டிருக்குங்க. பாருங்க, பைபேக் கேன் பி மேட் அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டி பிரீமியம்
ஆர் ப்ரொசீட்ஸ் எனி ஷேர்ஸ் நாட்னு கொடுத்துட்டாங்க, எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி ஷேர் அதர் தேன் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டிஸ். ஓகே, அடுத்து படிச்சுட்டே வரும். பைபேக் கேன் பி மேட் அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ சேம் கைண்ட் ஆஃப் ஷேர். புது ஷேரை வெளியிட்டு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஆஃப்டர் பைபேக் மஸ்ட் நாட் எக்ஸீட். இதை தாண்டி போகாமலுக்கு பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன? ஸ்டேபிள் சால்வன்சி இருக்கணும். ஸ்டேபிள் சால்வன்சி இருக்கணும். சால்வன்சி லீட் ஆகிருக்கூடாது, லாங் டேர்ம் சால்வன்சி. அப்போ இது வந்து எதுக்கு வருங்க? பைபேக்கு வரும். ஓகே, பைபேக் மஸ்ட் ஆத்தரைஸ்டு ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இதுவும் வரும். இப்போ இந்த ரெண்டுல தான் நமக்கு டவுட் இருக்கு. இப்போ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸை பண்ண முடியுமா? இப்போ நமக்கு கன்ஃபியூஷனே இங்கதான் வரும். அப்போ நம்ம சரியான நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கணும். அப்படியே ஒரு ஃப்ளூட்ல போடக்கூடாது. புரியுதாங்க? ஃப்ளூட்ல போடக்கூடாது. இப்போ பாருங்க இந்த பாயிண்ட், த கம்பெனி கேன் பை பேக் ஓன் ஷேர்ஸ் எய்தர் ஃப்ரம் ப்ரீ ரிசர்வ்ல இருந்து பண்ணிக்கலாம், செக்யூரிட்டிஸ் பிரீமியத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் நமக்கு டவுட் வரும் இல்லையா? செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ட்டு. ஃப்ரம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி ஷேர்ஸ் ஆர் எனி அதர் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டி. ஓகே, அப்போ எதை வச்சு நம்ம வாங்கலாம்? ஃப்ரீ ரிசர்வ் வச்சு நீங்க திரும்ப வாங்கலாம். ஆனா புதுசா ஒரு ஷேரை வந்து நீங்க இஷ்யூ பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. ஓகே, இப்போ எது இருக்கு? இதுவும் இருக்கு. அப்போ பைபேக் கேன் பி மேட் அவுட் ஆஃப் ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், ப்ரொசீட்ஸ் ஆஃப் எனி ஷேர் அதர் ஸ்பெசிஃபைடு செக்யூரிட்டிஸ், அது அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ எது மட்டும்தான் கிடையாது அப்படின்னு அர்த்தங்க? பி. பாருங்க, இதெல்லாம் ஃபர்தர் ரீடிங் பண்றப்பதான் உங்களுக்கு வருமா? உங்களுக்கு தவறு இது வந்து உங்களுக்கு தெரியலையான்னு வருத்தப்பட தேவையில்லை. இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது, பட் நீட் ஃபார் கிளாரிட்டி. உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி ஏற்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ மறுபடியும் போயிட்டு அந்த இடத்துல கொஸ்டினை வச்சு நீங்க பார்த்தீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. அப்போ ஃப்ரீ ரிசர்வ் வரலாம், செக்யூரிட்டிஸ் பிரீமியமும் வரலாம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது தொடர்பா வேற ஏதாவது கேள்விகள் இருக்கப்பா? ஓகே, அடுத்து பாருங்க 70th question. A company redeems 5,000 preference shares of 100 each at 10% premium out of its profit. Fresh issue of equity shares 50 each. Fully paid, made the extent of maximum possible. Okay, the amount transferred to capital redemption reserve எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடீம் பண்றாங்கன்னு பாருங்க. 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 100 ஈச். அடுத்தா பாத்தீங்கன்னா 10% பிரீமியம். அப்போ டோட்டல் ரெடீமபிள் வேல்யூ, இது டோட்டல் ரிடீம் வேல்யூ எவ்வளவு ஷேர்ஸ்? 5,000 ஷேர்ஸ் இன்டூ rupees 100 ஈச். மொத்தம் எவ்வளவு வருங்க? 5,000. 5 லேக்குங்களா? 5 லேக். இதோட நாம என்ன பண்ணணும்? ரிடம்ஷன் பிரீமியம் இருக்கா? 10%. ரிடம்ஷன் பிரீமியம் 10%. 110 ரூபாய்னு நீங்க பெருக்கிருக்கலாம், அல்லது டோட்டல் வேல்யூக்கு 10% கூட நீங்க போட்டுக்கலாம். அப்போ 5,50,000. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரிடம்ஷன் பண்றப்போ இந்த தொகை அப்படின்றத வந்து சிஆர்ஆருக்கு அனுப்பணும். எந்த அமௌண்ட்டை சிஆர்ஆருக்கு அனுப்பணும் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா, இப்போ எவ்வளவு ஷேரை வந்து நம்ம இஷ்யூ பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு ஷேரை நம்ம இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா இங்க சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு. அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க 5,50,000க்கு அப்படியே நீங்க என்ன பண்ணிருங்க? இந்த இஷ்யூ பிரைஸால டிவைட் பண்ணிருங்க. இஷ்யூ பிரைஸால டிவைட் பண்ணிருங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு வரும்? இஷ்யூ பிரைஸால டிவைட் பண்ணீங்கன்னா 0 அடிச்சிட்டீங்கன்னா 1 11,000 சார். ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு. நீங்க இஷ்யூ பண்ணணும்னா புது ஷேர்ஸ் எவ்வளவு ஈக்விட்டியா இஷ்யூ பண்ணணும்? 11,000 ஷேர்ஸை நீங்க இஷ்யூ பண்ணணும். ஓகே, பட் கேள்வி அங்க போகல. எங்க போயிருக்கு அப்படின்னா
சிஆர்ஆருக்கு எவ்வளவு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிதான் நமக்கு கேள்வி போயிருக்கு. இப்போ ஒருவேளை இந்த கொஸ்டினுடைய லீடு இப்படின்னு கேட்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 11,000 ஷேர்ஸ் டு பி இஷ்யூடு. இந்த மாதிரி கேள்வி நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்ல எழுதியிருக்கோம். சரியாங்க? பார்த்துக்கணும். அடுத்தது சிஆர்ஆருக்கு எவ்வளவு அனுப்பணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ சிஆர்ஆர் அப்படின்றது கேபிட்டல் வேல்யூ மட்டும்தான் சிஆர்ஆருக்கு மாற்றணும். சரியாங்க? கேபிட்டல் வேல்யூ அப்படின்னா எது கேபிட்டல் வேல்யூ? ரிடம்ஷன் பிரீமியத்தை நீங்க எடுத்துக்கூடாது. அப்போ சிஆர்ஆர் டு பி டிரான்ஸ்ஃபர்டு கேபிட்டல் வேல்யூ 5 lakh ஒன்லி. சார் அப்போ அந்த 50,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியத்திலேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். புரியுதாங்க? செக்யூரிட்டிஸ் பிரீமியத்திலேயே இந்த ரிடம்ஷன் பிரீமியத்தையும் நீங்க எடுத்துட்டு வரணும். அப்போ சிஆர்ஆர் ஒன்லி 5 lakh. அப்போ ரிமைனிங் 50,000 நீங்க எங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அதுல ஆல்ரெடி பணம் வச்சிருப்போம் இல்லையா? இஷ்யூ பண்றப்ப கூட நமக்கு செக்யூரிட்டிஸ் பிரீமியத்துல நம்ம அமௌண்ட் வச்சிருப்போம். அந்த அமௌண்ட்டை அதில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஆப்ஷன் 5,000. இதுவும் ராங்கா தான் இருக்கும். நம்ம கீ ஆன்சர்ல தப்பா இருக்கும். மாத்தி வச்சுக்கோங்க. இதுல வேற எங்காவது ஃபர்தர் ரெஃபரன்ஸ் பண்ணீங்களா? இப்போ நம்ம இல்ல ஏதாவது 50,000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணிடுவோம்ல சார், 50 ரூபாய் திருப்பி கொடுத்துடுறோம். அப்ப ரிமைனிங் தானே சார் சிஆர்ஆர் இருக்கும். அப்போ சிஆர்ஆர் 5,000 50 போட்டீங்கன்னா 2,80,000 ரூபாய். அப்போ 5 லட்சத்துல 2,80,000 ரூபாய் போச்சுன்னா மீதி 2,80,000 ரூபாய் தான் சிஆர்ஆர் போவாங்க சார். எதுக்கு எதுக்குங்க? 2,50,000 எதுக்குங்க? சார் 5,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இன்ட்டு நம்ம ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்றோம்ல சார். அது பாருங்க, ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸா நீங்க கொடுக்கணும். அப்போ 11,000 ஷேர்ஸா நீங்க கொடுக்கணும். 50 ரூபாய்ங்க ஒரு ஷேரு. நீங்க இதுக்கும் மேட்ச் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ ஷேர்ஸ் வந்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுங்க சார். மேம் திருப்பி சொல்லுங்க மேம். ஃப்ரெஷ் சார் இஷ்யூ இல்லைங்க சார், பண்ற ரிடம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த அமௌண்ட் வந்து ஈக்விட்டியாவும் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணிக்கலாம், சிஆர்ஆராவும் மாத்தலாம்னு சொல்லியிருக்கேங்க சார். அப்போ அவன் ஃப்ரெஷ் இஷ்யூவா ஈக்விட்டி ஷேர்ஸ் 50 rupeesல வந்து இஷ்யூ பண்றாங்க, மீதி பணத்தை வந்து சிஆர்ஆருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க சார். ஆமாங்க சார், அப்படிதான் வரும் அது. இல்லம்மா, சிஆர்ஆருங்கிறது என்ன? நீங்க வந்து பணத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? பாருங்க, ப்ராசஸ் ஆஃப் ரிடம்ஷன். ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துடலாம். ஓகே, பூலான் தேவி லிமிடெட். இது வந்து ரிடம்ஷனுக்கு போட்டிருக்கோம். ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது 5,000 shares into 10 eachனா 5 lakh required. ஃப்ரெஷ் இஷ்யூல வந்து அந்த 5,000 ஷேருக்கு அப்படி எடுத்துக்கிறீங்களா? 5,000 into 50ன்னு எடுத்துக்கிறீங்க, அப்படிதாங்கப்பா? எஸ் சார், அந்த இஷ்யூ பண்ணி அந்த அமௌண்ட் பே பண்ணிட்டு ரிமைனிங் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ரிமைனிங் தான் சிஆர்ஆர் இருக்கு. ஆமா சார். ஃப்ரீ ரிசர்வ் சார் 5,000 into 50 போட்டோம்னா 2,50,000 வரும் சார் ஃப்ரெஷ் இஷ்யூ. இங்க போட்டிருக்கிற மெத்தட பாருங்க. இங்க போட்டிருக்கிற மெத்தட் கரெக்ட் தான் பாருங்க. இங்க டேப் பண்றது புரியுதம்மா ஸ்கிரீன்ல உங்களுக்கு? எஸ் சார். ரெக்வயர்டு வேல்யூவை ரெண்டா பிரிக்கிறீங்க, ஃப்ரெஷ் இஷ்யூ. அப்போ அதே சேம் ஷேர்ஸை கொண்டு வரீங்க, அப்படித்தானே? எவ்வளவு ஷேர்ஸோ அதே சேம் ஷேர்ஸை கொண்டு வரீங்க. இதுல என்னன்னா நமக்கு அந்த மிஸ்ஸிங் வந்து அந்த எத்தனை ஷேருங்கிறத அந்த கொஸ்டின்ல வந்து சொல்லலை. நான் அப்படி போயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அப்போ வந்து இந்த 5,000 ஷேர்ஸுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணா எவ்வளவு, மிச்சம் இருக்கிறத சிஆர்ஆருக்கு எவ்வளவு? ஓகே ஓகே. அப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா
அப்போ வந்து இப்படி எடுத்துக்க தேவையில்லை. நீங்க என்ன பண்ணணும், அமௌண்ட் ரிக்வயர்டு நமக்கு எவ்வளவுங்க, அமௌண்ட் ரிக்வயர்டு பார்த்தீங்கன்னா 5,50,000 இல்லையா, 5,50,000 தேவை. இப்போ இது 2 விதமா எடுத்து பாருங்க. ஒன்று ப்ரெஸ் இஷ்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். இதுல ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு கொடுத்ததுனால, இது மாதிரி எம்டியா கொடுத்ததுனால நான் என்னன்னு கன்சிடர் பண்ணிட்டேன், எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும், ரெடீம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாங்க. நீங்க சொல்ற ஆஸ்பெக்ட்ஸ் கரெக்ட் தான். அதாவது நீங்க அதே 5,000 ஷேர்ஸுக்கு 50 ரூபா போட்டு நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அப்படித்தானே வரணுங்க ஃப்ரெஷ் இஷ்யூ. எஸ் சார். அதுதான் சார், அதை மல்டிபிள் பண்ணி அது 2,50,000 வருது. 2,50,000 வரும். ஓகே. அடுத்து ரிமைனிங் 250 தான் கேபிட்டல் ரிடம்ஷன். 250 வந்து சிஆர்ஆருக்கு வரணும். அதாவது இது கேபிட்டல் வேல்யூ மட்டும்தான் எடுத்துட்டு வரணும். சரியாங்க? எஸ் சார். பிரீமியத்திலே அட்ஜஸ்ட் பண்ணணும். அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பிரீமியத்திலே அட்ஜஸ்ட் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் பிரீமியத்திலே அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே. இந்த 2,50,000 மட்டும்தான் சிஆர்ஆருக்கு ரெக்குவயர்மெண்ட். ஓகே, கரெக்ட். அதுல கொண்டே நம்ம ஈக்குவல் வேல்யூ வந்து கொடுக்கணும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நம்ம இது ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், பட் நான் இந்த ஆங்கிள் யோசிக்கல. நான் வந்து என்ட்ரியில வர மாதிரி யோசிச்சிட்டேன். இந்த என்ட்ரியில அப்படியே ஈக்குவலண்டா பார் வேல்யூல பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி யோசிச்சேன். ஓகே, இதுதான் கரெக்ட். 5,000 ப்ரெஸ் இஷ்யூ சேம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துறீங்க, அல்லது எவ்வளவு ஷேர்ஸ்ன்னு சொன்னாங்க அதை கொடுத்துருங்க. ரிமைனிங் வரக்கூடியது சிஆர்ஆர். இது நல்லா டிபிக்கலா எடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரும் இஷ்யூ ஆஃப், அதாவது ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சரும், இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ல இருக்குமா, என்சிஆர்டி புக்கை ரெஃபர் பண்ணுங்க. என்சிஆர்டி புக்கு ஒர்த்தவே இல்லாது. ரிடம்ஷனுக்கும் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இதுக்கு என்சிஆர்டி புக்ல நிறைய சொல்யூஷன் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க என்சிஆர்டி புக்கை ஃபாலோ பண்ணுங்க. 2 சாப்டர் இருக்கும் இதுல. நான் டேப் பண்ணியிருக்கிற பெரும்பாலான கண்டென்ட் அங்க இருந்து தான் இருக்கும். என்சிஆர்டி புக்கில் இருந்து தான் கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் அண்டர்ரைட்டிங் ஆஃப் டிபெஞ்சர், the liability of an underwriter is issued by the firm underwriting, but not marked application. Marked application and firm underwriting both, only marked application, only firm underwriting. இது வந்து அண்டர்ரைட்டிங் ஆஃப் டிபெஞ்சர் அப்படின்ற கேட்டகரியில வருது. அண்டர்ரைட்டிங் ஆஃப் டிபெஞ்சர் இதுவும் நல்லா உள்ள போய் தான் ஆழமா எடுத்திருக்காங்க. நீங்க அண்டர்ரைட்டிங் படிக்கணும். மார்க்கெட் அப்ளிகேஷன் மாடல் ஏதாவது நடத்திருக்கோமா? ரிடம்ஷன் ஆஃப் அண்டர்ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இல்லையா, அண்டர்ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், கமிஷன், லீகல் ப்ரொவிஷன், இது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் அப்ளிகேஷன், அன்மார்க்கெட் அப்ளிகேஷன். ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல ஒரு வேர்டு தான் நமக்கு ஹிண்ட். அப்போ இங்க போய் தான் நீங்க பார்க்கணும். மார்க்கெட் அப்ளிகேஷன் என்ன? அண்டர் தி சிச்சுவேஷன் அண்டர்ரைட்டர் ஜாயின்ட்லி ரெஸ்பான்சிபிள், சப்ஸ்கிரிப்ஷன் 100% இஷ்யூ சைஸ். அப்போ 100% வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இஷ்யூ பிரைஸ்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதுல மார்க்கெட் அப்ளிகேஷன்னா என்ன? அப்ளிகேஷன் ஃபார்ம் இஷ்யூட் அண்டர்ரைட்டர் ஆர் புரோக்கர் ஆர் ஸ்டாம்ப்டு. ஸ்டாம்ப் பண்ணது, அதாவது அண்டர்ரைட்டர் சீல் வச்சுட்டாரு அப்படின்னா அதுக்கு பேரு மார்க்கெட் அப்ளிகேஷன். மார்க்கெட் அப்ளிகேஷன் சீல் வச்சுட்டாரு. ஓகே, given the credits அதுக்கு கொடுத்துருவாங்க. அன்மார்க்கெட் அப்ளிகேஷன்னா the application do not bear the stamp of underwriter or broker. Unmarked application, these applications are issued to the public directly. நேரடியா அந்த ஃபார்ம் டைரக்டர்கிட்ட போயிருக்கோம். அது வந்து அன்மார்க்ட் அப்ளிகேஷன் ஷேர்டு பிட்வீன் ஆல் த அண்டர்ரைட்டர்ஸ். புரியுதான்னு பாருங்க, எல்லாருமே சேர்ந்துக்குவாங்க. சரி, இப்போ
நம்ம இதை எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10 lakh ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றேன். நான் வந்து ஐசிஎல் கம்பெனி, இந்தியா சிமெண்ட்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். 10 lakh ஷேர்ஸ் வேர் இஷ்யூடு. அதை வந்து நான் என்ன பண்றேன், அண்டர் ரைட்டர்கிட்ட கொடுத்துட்றேன். இது என்னுடைய அண்டர் ரைட்டர் 1, இது என்னுடைய அண்டர் ரைட்டர் 2, இது என்னுடைய அண்டர் ரைட்டர் 3, இது என்னுடைய அண்டர் ரைட்டர் 4. இப்படி 4 பேர்கிட்ட இந்த ஷேரை வந்து இந்த 10 lakh ஷேர்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிரிச்சு கொடுத்துருக்கேன். அப்படி நான் பிரிச்சு கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஷேருக்கான தொகையை, அதாவது அவங்களோட ஷேருக்கான தொகையை பப்ளிக்கிட்ட கால் பண்ணி வாங்க போறாங்க. ஒவ்வொரு அண்டர் ரைட்டரும் அந்த ஒர்க்கை செய்ய போறாங்க. இப்போ நான் கம்பெனி இல்லையா, எனக்கே என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஐசிஎல் லிமிடெடுக்கு நேரடியா சில அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. அதாவது ஷேர் இஷ்யூ பண்றேன் அப்படின்னு சொன்னதையும் எங்கிட்ட ஒரு 10,000 அப்ளிகேஷன்ஸ் நேரடியா வந்துருச்சுங்க. எங்க வந்துருச்சு, கம்பெனிக்கே வந்துருச்சு. இப்போ இந்த காலேஜ்ல அட்மிஷன் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, ஏஜெண்டை வச்சு அட்மிஷன் போடுவோம். ஏஜென்ட் கிட்ட சொல்லிடுவோம், இந்தாங்க ஒட்டுமொத்த அட்மிஷனை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க போயிட்டு அட்மிஷன்ஸை அட்மிட் பண்றாங்க. சில இதுல பாத்தீங்க அப்படின்னா நேரடியாகவும் காலேஜுக்கு அட்மிஷன் வந்துடும். அந்த நேரடியா காலேஜுக்கு வர அட்மிஷன் தான் அன்மார்க்டு அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களோட சீல் இருக்கும். இவங்க வித்த அப்ளிகேஷனுக்கு என்ன இருக்கும், சீல் இருக்கும். அதனால அவங்களோட கிரெடிட்ல போகும், இவங்களோட கிரெடிட்ஸ்க்கு போகும். பிகாஸ் நேரடியா வந்துருச்சு அப்படின்னா அன்மார்க்டு அப்ளிகேஷன் நேரடியா கம்பெனியோட வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணி பே பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ மார்க்கெட் அப்ளிகேஷன், அன்மார்க்கெட் அப்ளிகேஷன் கிளாரிட்டி இருக்கணும். இப்போ போயிட்டு கேள்வியை படிச்சு பார்க்கணும். ஓகே, இப்போ கொஸ்டின் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, in case of underwriting debenture, the liability of an underwriter is resued. Liability of reduced sir அது. reduced, குறையும். இப்போ நான் வந்து எவ்வளவு ஷேருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 20,000 ஷேர்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ அன்மார்க்டு அப்ளிகேஷன் இருந்தா நான் வந்து எடுத்துக்க கூடாது இல்லையா, நேரடியா கம்பெனிக்கு போயிடுச்சு இல்லையா. அப்போ அதுல எல்லாம் வந்து நான் ஷேரிங் பேசிஸ்ல நான் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, ஃபர்ம் அண்டர்ரைட்டிங் நாட் மார்க்டு. ஓகே, இது ஒன்று கொடுத்துருக்காங்க, மார்க்டு அப்ளிகேஷன். ஆப்ஷன் பி பாருங்க, ஆல்மோஸ்ட் ரிலவெண்டா இருக்கும். Marked application and firm underwriting both. Marked application and firm underwriting both. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்மளுடைய லைபிலிட்டி வந்து ரிடியூஸ் பண்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கிட்ட ஒரு 20,000 ஷேர்ஸ் இருக்குன்னா நம்ம கிட்ட ஒரு 16,000 பேர் தான் நமக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்போ அன்மார்க்டு வந்து கம்பெனிக்கே நேரடியா போயிருக்கோம் இல்லைங்களா, அன்மார்க்டு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றப்போ அதை வந்து எல்லாருமே பிரிச்சுக்குவாங்க. 4 பேர் அண்டர் ரைட்டர்னா 4 பேரும் பிரிச்சுக்குவாங்க. அப்போ என்னுடைய லைபிலிட்டி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் எதோட சேர்ந்து வரும் அப்படின்னா, இந்த அன்மார்க்டு அப்ளிகேஷனையும் நான் சேர்த்திக்கணும். அன்மார்க்டு அப்ளிகேஷனையும் சேர்த்திக்கணும். அப்போ ஒட்டுமொத்தமா நான் 20,000 ஷேர்ஸ் அப்படின்றப்போ என்கிட்ட குறைவா வந்திருக்கு அப்படின்னா, இந்த அன்மார்க்கெடில் எனக்கு ஒரு 400 ஷேர்ஸ் சேருது அப்படின்னா, இதுதான் என்னுடைய ஃபைனல் லைபிலிட்டி, நம்ம செலுத்த வேண்டிய ஃபைனல் லைபிலிட்டி. அப்போ நம்ம அக்ரீடு லைபிலிட்டியோட நம்மளோட அமௌண்ட் என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. இது அக்ரீடு லைபிலிட்டி இதான் வந்து ஆக்சுவல் பே. ஆக்சுவலா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, அப்போ ரிடியூஸ் ஆகுது. அப்போ மார்க்கெட் அப்ளிகேஷன் அண்ட் ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் போத். ஃபர்ம் அண்டர் ரைட்டிங் தான் அவங்க பிரிச்சு கொடுக்கறது, அன்மார்க்கெட் அப்ளிகேஷனை பிரிச்சு கொடுக்கறது. ஓகே, இதுதான் ஆன்சர். இதானுங்க ஆன்சர். ஆமாங்க சார், பி தான் ஆன்சர். அக்ரீடுக்கும் அக்ரிமெண்ட் அப்போ நம்ம சொன்னதுக்கும் இப்போ நம்ம ஆக்சுவலா பே பண்ணக்கூடியதுக்கும் அந்த லைபிலிட்டி ரிடியூஸ் ஆகுதுங்கிறோம். ஓகே, சூப்பரான கொஸ்டின். அதெல்லாம் பாருங்க, நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல தான் கை வைக்கிறாங்க.
அப்போ மார்க்கெட் அப்ளிகேஷன், அன்மார்க்கெட் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்க ஸ்லிப் டெஸ்ட் எழுதுறப்போ நீங்க இதை பத்தி எல்லாம் ஒரு ஹிண்ட் எழுதியிருப்பீங்க. பட்டு நமக்கு கேள்வியா வரப்போ ஐயோ இதை படிக்கலையா அப்படின்றத நமக்கு உறுத்தும். அதனால நீங்க கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா அதுக்கான இடங்கள்லாம் அட்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. சார் எதெல்லாம் நம்ம படிக்காத டாபிக்கோ அந்த டாபிக் எல்லாத்துக்கும் 2 ரிவிஷன் 3 ரிவிஷன் பண்ணிடணும். நீங்க திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களை மெருகேற்றிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். A company incorporated on 1st July 2022 took over the business from 1st April இருந்தே எடுத்துக்கிட்டான். இன்கார்பரேஷன் வந்து இங்கதான் இருக்கு, ஐஎன்சி எப்பா இருக்கு, இங்கதான். ஓகே, இந்த டேட்டுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம பார்க்கணும். ஃபார் ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல் டு ஜூன்ல சேல்ஸ் 3 லட்சம், சேல்ஸ் ஃபார் ஜூலை டு டிசம்பர் பின்னாடி பின்பகுதி போஸ்ட் இன்கார்பரேஷன்ல 9,000. ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 4,80,000. ப்ராஃபிட் டு பி ட்ரீட்டட் ஆஸ் ப்ரீ இன்கார்பரேஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரீ இன்கார்பரேஷன் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ப்ராஃபிட்டை எந்த அடிப்படையில பிரிப்போம்? ப்ரீ அண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம பிரிப்போம். என்ன ரேஷியோ? அது எத்தனை மாசம்ன்றது சார்? சேல்ஸ் ரேஷியோ சார். ரேஷியோவா நான் கேட்கறது. ப்ராஃபிட்டை வந்து நீங்க டைம் ரேஷியோல பிரிப்பீங்கன்னா சேல்ஸ் ரேஷியோல பிரிப்பீங்க? சேல்ஸ் ரேஷியோ சார். சேல்ஸ் ரேஷியோ தான். டைம் ரேஷியோன்னு யாராவது கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? எதனால? அந்த டைம் கொடுத்துருந்தாங்க சார், அந்த 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 ஏப்ரல் 1st கொடுத்துருக்காங்கல்ல சார், அது டேக் ஓவர் இன்கார்பரேட்டட் வந்து 1st ஜூலை. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நம்ம எடுத்துக்கணும். டைம் அதை கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணும். இதுதான் டவுட் வரப்பதான் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க செக் பண்ணணும். இப்போ ப்ராஃபிட் ப்ரையார் டு இன்கார்பரேஷன் அப்படின்னா அந்த கிளாஸ் நோட்ஸோ அல்லது நம்ம எழுதுனதோ எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துருவோம். புரியுதாங்க? இப்படி ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படின்னு வரும். எதெல்லாம் டைம் ரேஷியோல அலோகேட் பண்ணணும், எதெல்லாம் இதுல அலோகேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். கிராஸ் ப்ராஃபிட் பாருங்க, முதல்ல அதுதான் இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் லாஸ் எது இருந்தாலும் சரி சேல்ஸ் ரேஷியோல பண்ணணும். புரியுதா? சேல்ஸ் ரேஷியோ. அடுத்தது டைம் ரேஷியோக்கு எதெல்லாம் வரும்? எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டைம் ரேஷியோ, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டைம் ரேஷியோ அப்படின்றத மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல நம்ம பிரிக்க வேண்டியது எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா சேல்ஸ் ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போ சேல்ஸ் ரேஷியோ, அப்போ நீங்க இதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். சேல்ஸ் ரேஷியோ. அப்போ சேல்ஸ் ரேஷியோ அப்படின்றது ப்ரீக்கு எவ்வளவு? ப்ரீல பாருங்க, அவங்களே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஏப்ரல் டு 9 lakhs. அப்போ 3:9 அல்லது 1:3. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இந்த 4,80,000 அவங்க எதை கேட்கறாங்கன்னு தெரியாது இல்லையா? ப்ரீ இன்கார்பரேஷன், இந்த பாருங்க வார்த்தைகள் பாருங்க, ப்ரீ இன்கார்பரேஷன். அப்போ ப்ரீங்கிறது முன்னாடி இருக்கிறதா ப்ரீ. அவங்க போஸ்ட் கூட கேட்கலாம், 2 வேணாலும் எதை வேணாலும் கேட்கலாம். 4,80,000 இன்டூ 2 கூட்டினா மொத்தம் வந்து 4. 1:3ங்கிறது 2 கூட்டினா 4. 1 + 3 4. 4 பங்குல 1 பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டு 1,20,000. இது அடிச்சோம் அப்படின்னா கிடைக்கும் இல்லைங்களா? 1 2 1,20,000. எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டைம் ரேஷியோ, சேல்ஸ் மட்டும் ப்ராஃபிட் மட்டும் சேல்ஸ் ரேஷியோ, சேல்ஸ் ரேஷியோல தான் இருக்கும். சார் கிளாரிட்டியா படிச்சீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். நீங்க அந்த இடத்துல போய் எடுத்து கிளாரிட்டி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டவுட்டே வராது. இதுதான் கேள்வி. இப்போ ப்ரீ இன்கார்பரேஷன் இப்படி எல்லாம் பிரிச்சு நடத்திருக்கோமா? புரியலையா? கேளுங்க சார். இந்த காலத்துல நீங்க மெட்டீரியல் படிக்கிறத விட நிறைய வீடியோஸ் கேட்டாவே நீங்க மெருகேத்திக்கலாம். புரியுதாங்க? ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. லிசன். இது டிஜிட்டல் யுகம், நீங்க லிசன் பண்ணி தான் ஆகணும். இப்ப நம்மளுடைய இது பாத்தீங்கன்னா லிசனிங் கெப்பாசிட்டி மட்டும் இருக்கும். பட் என்ன இருக்காது? ப்ரிப்பரேஷன் கெப்பாசிட்டி இப்ப இருக்காது. நம்ம அதையே மூலதனமாக்கிக்கலாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே சார், டைம் நிறைய இருக்குங்க. இப்ப கூட நமக்கு டெய்லி 24 hours இன் யுவர் ஹேண்டு. மறந்துடாதீங்க, நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணா உட்காந்துக்கலாம்.
எவ்வளவோ பண்ணிட்டோங்க. நம்ம டூரிங் த பீரியட் ஆஃப் கால்ஃபர்ல நம்மள நாமளே ஏமாத்திக்க வேண்டாம். படிக்க முடியல, முடியாது, இல்ல, நடக்காது. நெகட்டிவான ஒரு தாட் கூட நமக்கு உள்ள போகக்கூடாது. ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். அவ்வளவுதான். வேற எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. ஜெயிச்சுட்டு தாங்க நம்ம பேசணும். நிறைய விஷயங்கள் பேசணும். ஆவரேஜ் ஃபியூச்சர் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னா 60,000. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 12%. கேபிட்டல் எம்ப்ளாய்டு 4,000. குட்வில் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் மெயின்டெனபிள் ப்ராஃபிட், ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கொடுத்துட்டாங்களா? ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கிவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் கிவன். ஓகே, 60,000. அடுத்துதான் செகண்ட் நார்மல் ப்ராஃபிட். குட்வில் எல்லாம் எல்லா ப்ராப்ளமுமே நீங்க போட்டுறோனுங்க. போடாம இருக்கவே கூடாது. எல்லா ப்ராப்ளமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். நார்மல் ரேட், கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ப்ராஃபிட். கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ப்ராஃபிட். அடுத்த கீ இம்பார்ட்டன்ட் ஏரியா பாத்தீங்கன்னா நற்பெயர்ல தான் நமக்கு எடுப்பாங்க. அதனால இந்த பார்ட்டை நல்லா பார்த்துறோம். 4 lakh இன்டூ 12%. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துட்டே இருக்கும். 4 மெத்தடு: சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடு, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, அடுத்த பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடு, ஆனுட்டி மெத்தடு, சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட்லயே பாத்தீங்கன்னா உள்ள 2 மெத்தட் இருக்கும். கொள்முதல் ஆண்டுகள் வரக்கூடிய முறை, அடுத்த பாத்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூப்பர் ப்ராஃபிட்ல 2. 4/48. ஸ்கூல் புக்ல அதெல்லாம் இருக்கு, பாத்துருக்கீங்களா? புக்கே நடத்திருக்கோமா? ஸ்கூல் புக்கே நடத்திருக்கோம். ஆமா, 12th அக்கௌண்ட்ஸ் அப்படியே நடத்திருக்கோம். ஆமா, சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சுக்கோங்க. சூப்பர் ப்ராஃபிட் நார்மல் இருந்து 60ல இருந்து 48 லெஸ் பண்ணிடுங்க. 12,000. ஓகே, இயர்னா இது கொடுக்குறீங்க சார் அதுக்கு? இல்ல பாக்கலாம். இதுல எந்த அடிப்படையில போட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க கொடுக்கவே இல்லை இல்லையா? எந்த அடிப்படையில போட்டிருக்காங்க அப்படின்றத கொடுக்கவே இல்லை. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இத வந்து எந்த ப்ராஃபிட், எந்த மெத்தடு இது அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்றத நாம தான் யோசிக்கணும். புரியுதா? சூப்பர் ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சூப்பர் ப்ராஃபிட்ல 2 மெத்தடு இல்லையாங்க? சூப்பர் ப்ராஃபிட்ல 2 மெத்தட் இருக்கு. அது ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு மெத்தட் 3 மெத்தடா கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஒண்ணு அதாவது பர்ச்சேஸ் இயர் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். பர்ச்சேஸ் இயர் இதுல வந்திருக்கா? வரல, ஒரு மெத்தடு. ரெண்டாவது ஆனுட்டி வேல்யூ அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா? அதுவும் வரல. மூணாவது கேபிட்டலைசேஷன் மெத்தட். கேபிட்டலைசேஷன் மெத்தட், கேபிட்டலைசேஷன் மெத்தட். அப்போ கேபிட்டலைசேஷன் மெத்தட்னா என்னங்க? இது வந்து டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்ளிகபிள் பண்ண முடியலன்னா இந்த மெத்தட்ல நீங்க அப்ளிகபிள் பண்ணிடலாம். அப்போ கேபிட்டலைசேஷன் மெத்தடுங்கிறது சிம்பிள். மறுபடியும் வந்து இந்த 12% இதால டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்போ குட்வில் ஈக்குவல் டு 12,000 சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை 12% அப்படின்னு போட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 1 lakhங்க. இதுதான் ஆன்சர். எப்படின்னு தெரியுதுங்களா? 12,000 டிவைடட் பை 12 இன்டூ 100 இப்படி போட்டுக்கோங்க. இன்டூ 100 இங்க பர்சன்டேஜ்னு போட்டிருக்கேன். இன்டூ 100. சார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் போட மாட்டானுங்க. அவனுக்காக ஈஸியா சொல்றதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லி தருவோங்க. இது கடைசி ப்ராப்ளம், 10வது ப்ராப்ளமா 11வது ப்ராப்ளம்? 11 சார். 11வது ப்ராப்ளம். 11வது ப்ராப்ளம் இப்படிதான் இருக்கும். ஸ்கூல் புக்ல 4th லெசன்ல 11வது 11th ப்ராப்ளம். பயிற்சியில் ஒண்ணு இருக்கும், இதுல ஒண்ணு இருக்கும். சார் நான் அப்படியே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன், இதை கொண்டு போய் அப்படியே டிவைட் பண்ணுங்க, 10% இருக்கும், ஒரு 0 மேல சேர்த்துக்குங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருப்பேன். இதே கதை தான் இங்கேயும். டவுட் இருக்காங்க இதுல?
நோ டவுட். ஓகே. அசட்ஸ் land and building 10 lakh, investment 2 lakh, current asset 3 lakh, liability 10%, debenture 4 lakh. இப்படி எல்லாம் ஒரு 2 இன்ஃபர்மேஷன் சேர்த்து கொடுத்தா நீங்க படிக்கிற ஆர்வத்தை குறைச்சிடாதீங்க. நீங்க என்ன செய்யணும், தொடர்ந்து படிக்கணும். நமக்கு ஐயோ இது நமக்கு தெரியாதாட்டு இருக்குதுன்னு நீங்களாவே முடிவு செஞ்சுக்காதீங்க. பொறுமையா படிங்க. இதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல நமக்கு ஆன்சர் இருக்கும். புரியுதாங்க? அவசரப்பட்டு வெளிப்படாதீங்க. அசெட் லேண்ட் அண்ட் பில்டிங் 10 லட்சம், இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakhs, கரண்ட் அசெட்ஸ் 3 lakh. அப்ப டோட்டல் அசெட் இந்த பக்கம் இருக்கு. லைபிலிட்டிஸ்ல 10% டிபெஞ்சர், கிரெடிட்டார்ஸ் 1 lakh, 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெட் அசெட்ஸ் வேல்யூ பர் ஷேர். அப்ப இது எந்த டாபிக்னு கீழே வருது? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இது எந்த டாபிக்னு கீழே வருது? கேபிட்டல் பட்ஜெட். கேபிட்டல் பட்ஜெட்டிங் தான் வருது. நெட் பிரசன்ட் வேல்யூமாங்க. வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ், வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ், வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ்ங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்றீங்க இல்லையா? இன்ட்ரின்சிக் வேல்யூன்னா என்னமா? நெட் அசெட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அப்போ சொத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு அசெட்டுக்கு எவ்வளவு, அதாவது நம்மளுடைய அசெட்டுக்கு நம்மளுடைய சொத்தோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு எவ்வளவு வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சாரி, இது 2-3 விதமா நீங்க செய்யலாங்க. இப்போ சாதாரணமா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட்டை ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. ஒரு பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளவு இருக்கு? 10 லட்சம். 10 lakhs, 10 lakh, இன்வெஸ்ட்மெண்ட் 2 lakh, அடுத்தது current கரண்ட் asset அசெட் 3 lakh, இப்போ மொத்தம் 15 lakh, current liabilities current liabilities 10% debentures 4 lakh, current liabilities 1 lakh. கரண்ட் லைபிலிட்டி 3 லட்சம். Sir, 1 lakh, sir. 1 lakh. ஓ கரண்ட் 1 அசெட் 1 lakh சார். கிரெடிட்டர்ஸ். Debenture. நம்ம அதே மாதிரியே எழுதிக்கலாம். ஒரு நிமிஷம். நம்ம ஏன் மாத்திக்கலாம்? கிரெடிட்டர்ஸ் 1 lakh, மா கிரெடிட்டர்ஸ் 1 lakh. 1 lakh, ஓகே. 10% டிபெஞ்சர் debentures 4 lakh, 4 lakhs. ஒட்டுமொத்தமா எல்லாமே முடிஞ்சதுங்களா? இப்போ இந்த 15 lakhs இங்க கொண்டு வந்துருங்க. 15 lakhs இருந்து இதை கழிச்சு வேல்யூ கண்டுபிடிங்க. நெட் அசெட் வேல்யூ 10 lakh வருது சார். 10 lakh வருதுங்களா? நெட் அசெட் வேல்யூ 10 lakh. இதுதான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இப்படியும் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்படி எடுத்துட்டு ஒரு ஷேருக்கு இப்ப எவ்வளவுன்னு கண்டுபிடிங்க. இந்த பக்கம் அவ்வளவுதான். ஈக்விட்டி ஷேர்ஸ்ல 10 லட்சம் இருக்குது. மொத்தம் எவ்வளவு ஷேர்ஸ் நம்மகிட்ட அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குன்னு பாருங்க. 1 lakh ஈக்விட்டி 1 lakh, ஷேர்ஸ். sir. 1 lakh ஷேர்ஸ். 1 lakh ஷேர்ஸ். 1 lakh 10 தான் சார் வருது. 10 தான் வருதுங்களா? இங்க தப்பா இருக்கு. 100 பதிலா 10 போடணும். 100க்கு பதிலா 10. 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் கொடுத்துருக்கான். ஆமா 10 தான் வரும். அப்படி இல்லைன்னா இதுல வந்து ஷேர்ஸ் வந்து 10,000 ஷேர்ஸ் மாத்தணும் இல்லையாங்க? எஸ் சார். இப்படி மாத்தினா 100 rupees. இது இருக்கும். 10
இது மாத்திக்கணும் 10,000 shares. ஓகே, இந்த ஒரு கரெக்ஷன் மட்டும் அதுல போட்டுருங்க. ஏ ஆப்ஷன் கொடுத்ததுனாலங்க அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இது ஈஸி தான். நீங்க என்னன்னா நெட் அசெட்டை கண்டுபிடிக்கிறீங்க. இது ஒண்ணும் இல்லாம ஃபார்முலா என்னங்க, நெட் அசெட்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். அவ்வளவுதாங்க. நீங்க இப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம், அல்லது நார்மலா மைனஸ் போட்டு அசெட் எல்லாம் ஆட் பண்ணி மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். எப்படி வேணுமோ கண்டுபிடிச்சு. எதுக்காக 2-3 விதமா ஒர்க் பண்றது அப்படின்னா, அங்க எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு எப்படியாவது அது தெரிஞ்சிடும். ப்ராப்ளம் 5 யூனிட் இருக்குமா, கேர்ஃபுல்லா படிங்க, படிச்சு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரெட்டி அண்ட் மூர்த்தி எல்லாம் புத்தகம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அழகா இருக்குங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். புரியுதாங்க? எதுவுமே முடியாது, நடக்காது, இல்லைன்னு எடுத்துக்கவே வேண்டாங்க. எல்லாமே நம்மளால சாத்தியம்தான். ஓகே, யாராவது நம்ம பக்கத்துலயே போறவங்க, காலேஜ் போறவங்கள்ட்ட கடன் வாங்கினா கூட ஒரு 10 நாளைக்கு படிச்சு முடிச்சிடலாங்க. கம்பெனி எக்ஸ் டேக் ஓவர் த கம்பெனி ஒய், net assets 12 lakh. X agreed to discharge purchase consideration by issuing 80,000 equity shares of rupees 10 each, market value 15. Purchase consideration is. இப்போ purchase consideration எவ்வளவுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணி என்ன ஆன்சர் நம்ம கொண்டு வந்தீங்க? அமால்கமேஷன் அப்சார்ப்ஷன். ஆன்சர் கரெக்டா வந்துச்சுங்களா? Yes, sir. Number of shares into marketable value, sir. Number of shares into marketable value of shares. Sir. அவ்வளவுதான். இந்த இடத்துல இங்க பாருங்க, எக்ஸ் டேக் ஓவர் த கம்பெனி ஒய், நெட் அசெட் நம்மகிட்ட எவ்வளவு அசெட் இருக்குங்க, 12 lakhs இருக்கு இல்லையா? ஒய்யை தானே எடுத்துக்கிறாங்க. ஒய்கிட்ட அசெட்டோட வேல்யூ 12 lakhs இருக்கு. எக்ஸ் அக்ரீட் டு டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பை இஷ்யூவிங் 80,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 10 eachல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அடுத்ததான் அதனுடைய மார்க்கெட் பிரைஸால மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த 12 lakhs வந்துடும். அவ்வளவுதான், இந்த 12 lakhsக்கு ஈக்குவலா வந்துடும். அவ்வளவுதான், அந்த இதை நம்ம எடுத்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, ஈக்விட்டி ஷேர், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர், மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர். அப்போ 80,000 இன்டூ 15, இப்போ 12 lakhs வந்துருச்சுங்க. இந்த 12 lakhs அசெட்டுக்கு ஈக்குவலாகவும் வந்துடும். நீங்க பாத்துக்கலாம், அந்த அசெட் உடையதான் நம்ம எடுக்கிறோம். இதுதான் பிசி, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். நேரடியா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 80,000 shares into 15 அப்படின்னு இருக்கு. இப்போ கம்பெனியினுடைய அசெட் ஒரு 11 lakhs தான் இருக்கு அப்படின்னு பாருங்க. 11 lakhs தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பெனியோட ஒர்த், இந்த நெட் அசெட் அப்படின்றது ஒர்த், கம்பெனியோட ஒர்த் 11 லட்சம், நீங்க கொடுக்கிற விலை 12 லட்சம். இப்ப என்ன எஃபெக்ட் அங்க நடந்திருக்கும்? Goodwill எக்ஸ்ட்ரா 1 lakh. 1 lakh goodwillக்கு போயிருக்காங்க. அசெட் 10ல, அப்ப அசெட்ல ஒரு 1 லட்சம் நீங்க குட்வில் சேர்க்கணும். ஓகே, அசெட்ல குட்வில் சேர்க்கணும். அந்த குட்வில்ல பின்னாடி நீங்க ரைட்டா பண்ணிக்கலாம். இப்போ கேபிட்டல் ரிசர்வ். அப்ப 13 லட்சம் ரூபாய் ஒர்த்துடைய ஒரு கம்பெனியை 12 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் வரப்ப கேபிட்டல் ரிசர்வ். சார், குறைவான வேல்யூ இருக்கிறத அதிக விலை கொடுத்து வாங்கினீங்கன்னா நீங்க தான் அந்த பேர்டனை அனுபவிக்கணும். அதனால அது பேரு குட்வில். நற்பெயருக்கு இன்னொரு விதமும் பாருங்க. நற்பெயரை நீங்க பின்னாடி நம்ம லாபம் வரப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ செய்த நட்டத்தை நம்ம சரி கட்டிக்கிறோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Which of the
which of the following is a valid form of capital reduction? Valid form of capital reduction. Reducing liability member unpaid shares. Unpaid shares reduce பண்றதா? Okay. Paying of paid up capital not represented. Not represented. Okay. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? Canceling last paid up capital which is not represented by asset. Okay. All of these condition வருது. இப்போ இன்னொரு வாட்டி படிச்சு பார்க்கலாம். Valid capital reserve. Valid வடிவம் இல்லையா? சரியான வடிவம். கேபிட்டல் ரிடக்ஷன் உடைய சரியான வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேபிட்டல் ரிடக்ஷனுங்கிறது ஒரு ஸ்கீமு. அதுல கொஞ்சம் எப்ப செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய P&L அக்கௌண்ட் அக்குமுலேட்டர் லாஸ் வந்து அதிகமா இருக்கும் அசட் சைட்ல. அதை ரிடியூஸ் பண்றதுக்காக நம்ம கொண்டு வருவோம். அப்ப லைபிலிட்டியை குறைச்சு அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது அசட் சைட்ல இருக்கக்கூடிய P&L அக்கௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் அதுக்கான இது. அப்போ கேபிட்டலை ரிடக்ஷன் பண்றோம். மூலதன குறைப்பு. மூலதன குறைப்பு. இப்போ மூலதனம் நமக்கு குறைஞ்சிருக்கா பார்க்கலாம். லைபிலிட்டிங்கிறது லைபிலிட்டி சைடு மூலதனம் சைடு தான். மூலதனம். லைபிலிட்டி ஆஃப் மெம்பர் ஆன் அன்பெய்டு ஷேர்ஸ். இன்னும் செலுத்தாம இருக்காங்க இல்லையா? அதை வந்து ரிடியூஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ப்ரீவியஸ்ல ஒரு சம் பார்த்தோம். 10 per share 10 per share. பட் அதுல என்ன இருக்கு அப்படின்னா 7 வந்து கால்ட் அப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? கால்ட் அப். அப்ப ரிமைனிங் 3 வந்து என்ன? அன்பெய்டு. அவன் பே பண்ணணும். இந்த அன்பெய்டை இனிமேல என்னன்னுட்டான்? கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இனிமேல கிடையாது. அப்போ நான் உங்களுக்கு 3 ரூபாய் இனிமேல் நான் உங்களை கேட்க மாட்டேன். அப்போ ஒரு ஷேர் அப்படின்னா இனிமேல 7 ரூபாய் தான் ஷேர். அப்போ 1 lakh ஷேர் இருக்கு அப்படின்னா இனிமேல் 10 ரூபாய் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட மூலதனத்திலேயே நான் குறைச்சிருவேன். அப்போ 7 அப்படின்னு நான் வச்சுக்குவேன். அவ்வளவுதான். இது ஒரு ரிடியூசிங் தான். இதுவும் நம்ம எடுத்துக்கணும். பேயிங் ஆஃப் செலுத்துவது. பெய்ட் அப் கேபிட்டல் நாட் ரெப்ரசன்டட். இன்னொரு வார்த்தை என்ன இருக்கு? பை அசெட். பை அசெட். நாட் ரெப்ரசன்டட் பை அசெட். சார், அசெட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காம நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட கேபிட்டலை பே பண்றீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டலோ அல்லது டிபெஞ்சரோ ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதை வந்து எந்த ஒரு அசெட்டையும் விற்காம நீங்க என்ன பண்றீங்க? பே ஆஃப் பண்றீங்க. அப்ப இதுவும் ஒரு வகையில கேபிட்டலை ரிடியூஸ் பண்றதுதான் இல்லையா? ஒட்டுமொத்த லைபிலிட்டியை குறைக்கிறது தான். லைபிலிட்டியை குறைக்கிறது தான். அசெட்டை வித்தீங்கன்னா என்ன ஆயிரும்? சொத்து மதிப்பும் குறைஞ்சு போயிடும். அதை பண்ணாம நீங்க செய்யறீங்க. அதுல எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாம நீங்க செய்யறீங்க. அமௌண்ட்ல கூட என்ன பண்ணிருக்க? டிபெஞ்சர் ஹோல்டர் இருப்பாங்க. அவங்க என்னன்னா 10 லட்ச ரூபா கொடுக்கணும். பரவாயில்ல சார், எங்களுக்கு 8 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கதான் அசெட்டை வித்ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ வெளியும் போகாம அசெட்டும் விற்காம உங்களோட லைபிலிட்டியை குறைச்சிக்கிறேன்னு இருப்பாங்க. கேன்சலிங் லாஸ்ட் paid up capital which is not represented by asset. Cancelling paid up capital. அப்போ paid up capitalனா இப்போ 7 paid up அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஷேர் ஹோல்டர் என்ன சொல்றாங்க? சார் 7 வேண்டாம், நான் இனிமேல இதுல கூட நீங்க எனக்கு 2 ரூபாய் குறைச்சிருங்க, இனிமேல 5 paid up அப்படின்னு கூட நான் வச்சுக்கிறேன் சார் அப்படின்றார். ஏன்னா வேற வழி இல்லை, இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா அக்குமுலேட்டர் லாஸா அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்காக. அப்போ இதுவும் நமக்கு கேபிட்டல் ரிடக்ஷன் தான். 3 அடிப்படையும் கேபிட்டல் ரிசர்வ் இதுதான் கொடுக்குது. இப்போ ரைட் ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். ரைட் ஆன்சர் ஆல் ஆஃப் திஸ். 10 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம் ஆகுதுங்க. கார்பரேட் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் இஸ் பிரைமரிலி எய்ம்ஸ் அட். ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் இது வந்து ஸ்டேட்மெண்ட், கார்பரேட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வரும். இதனுடைய நோக்கம் என்ன? ரிப்போர்ட்டிங் to shareholders. Information to Shareholders shareholders. Stakeholders for decision making. டிசிஷன் மேக்கிங் பயன்படுத்திக்கணும். அதுதான் இதனுடைய நோக்கம். அவாய்டன்ஸ் ஆன் பிளானிங் கிடையாது, டிவிடெண்ட் பேமெண்ட் கிடையாது. ஓகே,
நீங்க 10 கொஸ்டினுமே எக்ஸலண்டான கொஸ்டின்ஸுங்க. 10 விதமா வந்திருக்குது. அதுல ப்ராப்ளம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடங்கள்லாம் வரப்போ நம்ம அந்த இடங்கள்லாம் ஹிண்ட் பண்ணிடணும். இனிமேல் நீங்க ஒரு யூனிட் எடுத்தா, இப்போ கார்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்னு ஒரு யூனிட் எடுத்தா ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதையும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் கேட்டிருக்காங்க, கேபிட்டல் ரிசர்வ் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணிடணும், சரியா வாசிச்சிடணும். ஓகே, ரெண்டாவது ப்ரீ இன்கார்பரேஷன், அதுல ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. யூஸ்வலா இதுல எப்போதுமே வந்துட்டு இருக்கக்கூடிய சம்மதம். அடுத்தது ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கிறத சொல்றேன், குட்வில் கால்குலேஷன் இதுல கேட்டிருக்காங்க. ஓகே, இது பாருங்க ஸ்டாண்டர்டா 3 ப்ராப்ளம் வந்துருச்சாங்க. ஸ்டாண்டர்டாவே நமக்கு என்ன வந்து வேல்யூவேஷன் ஆஃப் ஷேர். வேல்யூஷன் ஆஃப் ஷேர், இது ஓல்டு சிலபஸ், நமக்கு இதெல்லாம் வந்து தெரியாதுன்னே நம்ம சொல்லக்கூடாது. வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ் அதுல எத்தனை மெத்தட் இருக்கு, 4 மெத்தட் தான், ஈஸியா பார்த்துடலாம். வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ் பாருங்க, இந்த 4 ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிடுங்க. நான் சொல்றது என்னன்னா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நான் போடுவேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டரை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கப்புறம் சார் நான் ரிடம்ஷனையும் பார்த்து வச்சுட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பூஸ்ட். ரிடம்ஷனையும் பார்த்து வச்சுக்கிட்டேன், ரிடம்ஷன் சிஆர்ஆர் டிரான்ஸ்ஃபர் இதுலயும் நமக்கு ப்ராப்ளம் டேப் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 5 ப்ராப்ளத்தை பார்த்துட்டீங்கன்னா 5 ப்ராப்ளம் உங்களுக்கு என்ன இருக்கும், தியரிட்டிக்கல் போர்ஷனா தான் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்படி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுங்க. எதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல இப்படி ரிப்பீட்டடா வருது அப்படின்றத மட்டும் லிஸ்ட் பண்ணி மறுபடியும் நம்ம அதை தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் பார்த்துடணும். இதெல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன். எக்ஸாமுக்கு முன்னாடி கூட நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் பார்த்துடணும் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும். அப்படியே எக்ஸாமுக்கு கையை வீசிட்டு போகணுங்க, எதையுமே எடுத்துட்டு போக கூடாது. எக்ஸாம் நாள் அன்னைக்கு நீங்க எதுவுமே படிக்க வேண்டாம், அப்படியே மைண்ட ரிலாக்ஸா அப்படியே ரீகால் மட்டும் பண்ணிட்டே போனீங்கன்னா போதும். ரீகால் ரீகால் ரீகால், அவ்வளவுதான். அழகா போறீங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காருறீங்க, அப்படியே சிந்திக்கிறீங்க, எக்ஸாம் பண்றீங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எழுதி வச்ச நோட்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. எந்த ஒரு மெட்டீரியலுமே எடுத்துட்டு போக வேண்டாம், யாருடைய மெட்டீரியலுமே படிக்க வேண்டாம். கடைசி நிமிஷத்துல படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து நம்ம கிட்ட தள்ளுவாங்க. தமிழ்ல இதை படிங்க பாஸ் ஆயிடலாம், சைக்காலஜி இதை படிங்க ஆன்சர் வரும்னு சொல்லுவாங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களோட நோட்ஸ் தான் உலகத்திலேயே சிறந்த மெட்டீரியல். அந்த நோட்டை இன்னைக்கு நம்ம இந்த நோட்டை காலையில 1 hour இருக்கு நமக்கு டைமர் ரெஃபர் பண்ணலாம்னு நினைச்சா நீங்க காலையில பண்ணுங்க. அதர்வைஸ் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம் டேல தயவு செய்து யாரு கூடவும் பேச வேண்டாம், புரியுதாங்க? நீங்க எனக்கு ஆல் தி பெஸ்ட் கூட போட வேண்டாம், நான் போடுற ஆல் தி பெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும். சரியா? யாருக்கும் யாரும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஆல் தி பெஸ்ட் கூட கொடுத்துக்க வேண்டாம். எல்லாருமே உங்களோட வேலைகளை மட்டும் செய்யுங்க, முடிச்சு வந்து நீங்க எல்லாமே செய்யுங்க. ஏன்னா ஒருத்தரோட மெசேஜ் இன்னொருத்தரோட மெசேஜை பாதிக்கும். புரியுதாங்க? நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் சோசியல் மீடியாவை. அந்த அன்னைக்கு நீங்க என்ன பண்ண வேண்டாம், தயவு செய்து குட் மார்னிங் போட வேண்டாம், குட் ஈவினிங் போட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம். ஒரு நாள் முன்னாடியே நீட்டா காமா இருங்க. போன்ல எந்த மெசேஜையும் பார்க்க வேண்டாம். அதிர்ச்சி தகவல் கூட நமக்கு வரும், புரியுதாங்க? நம்ம மைண்டை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிடும். எதுவுமே பண்ண வேண்டாம், ரிலாக்ஸா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நல்லா படிச்சுட்டு நீட்டா நிம்மதியா நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்காக தான் நம்ம இந்த வெற்றியே கொடுக்க போறோம். அவங்க கூட நல்லா பேசி பழகிண்டு சந்தோஷமா போய் எக்ஸாம் எழுதுங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. உடனே இதை படிச்சிருங்க, அடுத்த 1 மணி நேரத்துல இந்த மெட்டீரியலை படிச்சிருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்கம்பாங்க. இந்த ரோட்ல போனா மஞ்சள் நோட்டீஸ் கொடுப்பாங்களா, அதே கதை தான். 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு மறுபடியும் கீழே போட்டிருப்பாங்க. ஐயோ, நீங்க 100 பேருக்கு ஷேர் பண்ணலன்னா நீங்க தோத்துருவீங்க, அவ்வளவுதான், மைண்டே மாத்திவிடும். இந்த எதையுமே பார்க்காதீங்க. நீங்க எழுதுற நோட்ஸ் சூப்பரா இருக்கும். நீங்க மெட்டீரியல்ல 10 விஷயங்கள் படிக்கிறது ஒண்ணு, நாம என்ன செய்யலாம், இதுல 10 நோட்டை குயிக்கா கூட நீங்க ரிவிஷன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்ட்ல புரியும். உங்க நோட்ஸ் தான் சிறப்பான நோட்ஸ், படிச்சிருங்க.
ஓகே. 78th கொஸ்டின்ல இருந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வரும். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல இதை மட்டும் முடிச்சிடலாம். இது ஆல்ரெடி நம்ம படிச்ச மெத்தட் தான். இட் இஸ் நாட் எ மெத்தட் ஆஃப் காஸ்டிங். எது மெத்தட் ஆஃப் காஸ்டிங் இல்ல? Inflation accounting, sir. இன்ஃப்ளேஷன் டி. ஜாப்ங்கிறது இருக்கு, ப்ராசஸ்ங்கிறது இருக்கு, கான்ட்ராக்ட்ங்கிறது இருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்றது காஸ்டிங் மெத்தட் கிடையாது. இது வந்து ஸ்பெஷலைஸ்டு அக்கௌண்டிங். ஸ்பெஷலைஸ்டு அக்கௌண்டிங். ஸ்பெஷலைஸ்டு அக்கௌண்டிங். இது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் இப்போ ரீசெண்ட் ஆரிஜின்ல கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், கார்பன் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. கார்பன் அக்கௌண்டிங், கார்பன் அக்கௌண்டிங். அடுத்ததா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங். என்விரான்மெண்டல் அக்கௌண்டிங் இதெல்லாம் புது டாபிக்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது மாதிரி இதெல்லாம் ஸ்பெஷலைஸ்டு அக்கௌண்டிங் டாபிக்ஸ். ஏற்ற இறக்கங்களை மட்டும் இதுல கண்டுபிடிப்பாங்க. அதனால இது வந்து நாட் ரிலேட்டட் டு காஸ்ட். ஓகே, நாட் ரிலேட்டட் டு காஸ்டிங் மெத்தட். ரீஆர்டர் லெவல் இதே மாதிரி இந்த யூனிட்ல பாருங்க, மெட்டீரியல் காஸ்ட்ல EOQ கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரீஆர்டர் லெவல் கண்டிப்பா வரும். ரீஆர்டர் இந்த ரெண்டுல ஒரு ப்ராப்ளம் நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். ஒன்னு EOQ இல்லைன்னா இது ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் குவான்டிட்டி மினிமம் மேக்சிமம் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் ஸ்டாக் நமக்கு கேட்கறாங்க. இது ஈஸியா போட்டிருப்பீங்க. ஆவரேஜ் ஸ்டாக் என்னமோ ஃபார்முலா? Maximum stock plus minimum stock by மேக்ஸிமம் ப்ளஸ் மினிமம் பை 2. ரொம்ப ஈஸியானது. மேக்சிமம் பிளஸ் minimum 1/2 of Minimum pre-order quantity, sir. இன்னொரு By- ஃபார்முலாவும் இருக்குங்க சார். Minimum plus 1/2 of pre-order quantity. Order quantity. டிவைடட் பைங்களா? இல்ல சார். இதுக்கு 2ங்க சார். மேக்ஸிமம் பிளஸ் மினிமம் பை 2ங்கனா இன்னொரு ஃபார்முலாங்க சார். இதுல ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணிக்கோ. அதையும் போட்டு பார்த்தோம். ஓகே சார். 1600 டிவைடட் பை 2 800 வருது. ஓகே, அடுத்தது ஆவரேஜ் ஸ்டாக்கு இன்னொரு ஃபார்முலா. ஆவரேஜ் ஸ்டாக்கு 1/2 ரீஆர்டர் பீரியடுங்களா? Minimum stock plus Minimum 1/2 stock of plus- pre-order quantity, sir. மினிமம் ஸ்டாக்கு இதோட பிளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் quantity. 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 ரீஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, அதுல பாதி. மினிமம் ஸ்டாக்கு 300 பிளஸ் 1/2 ஆஃப் 500. அப்போ இதுல ஒரு 250 இல்லையா? 300 பிளஸ் ஒரு 250 இப்போ 650 வரும். இல்ல 550, சாரி 550. 550 வரணும். அப்ப இந்த 550 இருந்தாலும் ஓகே. அப்ப இதுல 650 கொடுத்துருக்காங்க. பாருங்க, நம்மள ஏமாத்துற வேலை இல்லையா சார்? ரெண்டுமே கொடுத்திருந்தா என்ன சார் பண்றது? எதை போட்டீங்கன்னாலும் ரைட்டு தான். அப்ப இங்க ஆப்ஷன் வந்து B இஸ் ரைட். 2 மெத்தட் இருக்கு. 2 மெத்தட்லயும் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துறோம். ஒரு சில டைம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா மேக்ஸிமம் ஸ்டாக் கொடுக்காமீங்க சார். மினிமமும் ரீஆர்டர் குவான்டிட்டியும் கொடுத்து கேட்டாங்கன்னா அப்புறம் இதை தான் எடுக்கணுங்க சார். எடுக்கணும். ஆமா, செகண்ட் ஃபார்முலா. ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்ல நடத்திருக்குமா இந்த ப்ராப்ளம் எல்லாம்? புதுசா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அந்த வீடியோவை கூட நீங்க போய் பாத்துருங்க. ஈஸி. இதெல்லாம் வந்து நம்ம இந்த வாட்டர் கேன் மாடல்ல கூட சொல்லி தந்திருப்போம் ஆரம்பத்துல ஒரு மெத்தட். எது மேக்சிமம், எது மேக்ஸி மினிமம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். காஸ்ட் அக்கௌண்டிங் இல்லையா? இது ஆரம்பத்துல நடத்துற மெத்தட். ரீசெண்டா நடத்துறப்போ மெட்டீரியல் காஸ்டிங்ல கொஸ்டின் பேப்பர் மாடல் மட்டும் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல அந்த ட்ரீ மாடல்லாம் கூட நடத்திருப்போம். இது வந்து பழைய நோட்ஸ்ல இருக்கும்.
நீங்க அது கூட எடுத்து பார்த்துடலாம். கிளாஸ் நோட்ஸுமே பழைய கிளாஸ் நோட்ஸ் வீடியோவோட இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ரீஆர்டர் குவான்டிட்டி எல்லாமே நடத்தியிருப்பாங்க. ஓகே, நோ டைம் டு பர்மிட், அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, overhead absorption. If overhead absorbed greater than actual value incurred, இது பாருங்க ஓவர் இல்லையா, overhead absorption is greater than actual overhead incurred. அப்சார்ப்டுனா என்ன, செலவழித்தது அப்படி எடுத்துக்கோங்க. செலவழித்தது இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அப்போ செலவழித்த தொகை, இப்போ டிராவலிங் போறீங்க, ஓகே இப்படி எடுத்துக்கலாம். செலவழித்த தொகை, செலவு செய்தது எவ்வளவு அப்படின்னா இஸ் கிரேட்டர் தேன், சார் இவ்வளவுதான் செலவாகும்னு சொன்னாங்க, ஆனா இதை தாண்டி அதிகமாயிடுச்சு ஆக்சுவல். உங்களுக்கு என்ன ஆன்சர்மா? ஓவர் அப்சார்ப்ஷன் சார். ஆக்சுவலா பேஸ வச்சுட்டு கிரேட்டரா இருந்ததுன்னா ஓவர், லெஸ் தென் இருந்ததுன்னா அண்டர். செலவு அதிகமாயிடுச்சு, அப்போ ஓவர் செலவு இப்படி எடுத்துக்கலாம். நீங்க அப்சார்ப் பண்ணா செலவழித்தது, ஓவர் செலவாயிடுச்சு சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. சார் நீங்க சொன்னீங்க செலவு குறைவாயிடுச்சு சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செலவு செய்தது குறைவா இருந்துச்சுன்னா எக்கனாமிக்கல், அப்போ அண்டர் அப்சார்ப்ஷன். அண்டர் அப்சார்ப்ஷன் இப்படிங்க கூட எடுத்து நீங்க மீனிங்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த இதுல ஆன்சர் இது எங்க வரும்? ஓவர் ஹெட், மெட்டீரியல் லேபர் ஓவர் ஹெட்ல வரும். அப்சார்ப்ஷன் காஸ்டும் இதுலயும் தியரியும் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. சார் அந்த பேட்ச் பேலன்ஸ் காஸ்டிங் சார், இந்த பேலன்ஸ் அப்சார்ப்ஷன் என்ன சார்? அதெல்லாம் இல்லாத ஏங்க அதை போய் பாக்குறீங்க? இருக்கிறதே ரெண்டே அப்சார்ப்ஷன் தான், அண்டர் அப்சார்ப்ஷன், ஓவர் அப்சார்ப்ஷன். நீங்க புதுசா ஒண்ணு தேடிட்டு போகாதீங்க. பேட்ச் காஸ்டிங் டிஃபர் ஃப்ரம் ஜாப் காஸ்டிங். பேட்ச் காஸ்டிங் வந்து எதோட டிஃபர் ஆகுதுன்னு சொல்றாங்க, ஜாப் காஸ்டிங்கோட எப்படி டிஃபர் ஆகுதுன்னு கேக்குறாங்க. காஸ்ட் ஆர் ஐடென்டிக்கல் யூனிட்ஸ். காஸ்டிங் ஜாபுக்கும் பேட்சுக்கும். சார் பேட்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ்க்குள்ள எத்தனை பொருள் இருக்கும், ஒரே மாதிரியான பொருளை அடுக்கி வச்சிருப்பாங்க. சார் 12 பொருள் இருக்கு சார், ஒரு பேனாவை எடுத்தோம் அப்படின்னா 12 பொருள் ஒரே மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ்க்குள்ள, அதுதான் பேட்ச். ஜாப்னா ஆமா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஜாப். Cost are accumulated for each unit produced. Cost are accumulated for a group of identical unit. Both treat overhead identically. அப்போ ஐடென்டிக்கல் யூனிட்ங்கிறது இதுல தான் வரும். ஐடென்டிக்கல் யூனிட் ஒரே மாதிரியா இருக்கும், ஒரே மாதிரியானது. அப்போ போத் ட்ரீட் ஓவர்ஹெட் ஐடென்டிக்கலி, ரெண்டுலயுமே அப்படி பண்ண மாட்டோம். இதுல ஈச் ஜாப் யூனிக்யூவா இருக்கும், அதே மாதிரி ஈச் ஜாபுக்கும் ஒவ்வொருக்கும் ஒரு காஸ்ட். ஓகே, இது வந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆல்வேஸ் சீப்பர் தேன் பேட்ச் காஸ்டிங் இதெல்லாம் வராதுங்க, நம்ம ஸ்டாண்டர்ட் புக்லயே இந்த மாதிரி எல்லாம் கம்பாரிசன் கொடுக்க மாட்டாங்க. அக்குமுலேட்டட் ஃபார் ஈச் யூனிட் ப்ரொடியூசர், ரெண்டுலையுமே ஈச் யூனிட் ப்ரொடியூசரா அக்குமுலேட் பண்ணுவோம். பட் ஐடென்டிக்கல் யூனிட்ங்கிறது பேட்ச் காஸ்டிங்ல தான் இருக்கும். ஓகே, இன் ப்ராசஸ் அவுட்புட் கொடுத்துட்டாங்க. டைரக்ட் லேபர், ஓவர் ஹெட், நார்மல் லாஸ், ஸ்கிராப், அவுட்புட் 900. சார் இதுக்கு அக்கௌண்ட் போட்டு பார்த்துருங்க. ப்ராசஸ் காஸ்டிங் ஒரு 10 minutes முடிச்சிடலாம் இது மட்டும். ப்ராசஸ், அப்போ இதெல்லாம் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டுங்கிறது வெளியே வர்றது. ஓகே, அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கலாம். டைரக்ட் லேபர் செலவெல்லாம் பட்டுல போடணும். டைரக்ட் லேபர் 2000. ஓவர் ஹெட் 1000. அடுத்து நார்மல் லாஸ் கிரெடிட் சைட்ல போடணும். பை நார்மல் லாஸ், ஏன்னா பெர் யூனிட்டுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டுபிடிச்சாதான் நம்ம பெர் யூனிட்டுக்கு போட முடியும். ஓ, இன்புட் இருக்குங்க, சாரி, இது ஒண்ணு எடுத்துக்கணுங்க. 1000க்கு 10%.
இல்லம்மா, இந்த இன்புட்டையும் நம்ம எடுத்துக்கணும்ல. இன்புட்டுங்கிறது ஓப்பனிங் ஸ்டாக்குங்கிற அல்லது இன்புட் 1000 யூனிட்ஸ், யூனிட்ல 1000, இதுல வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 10,000 இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. நார்மல் லாஸ் பாத்தீங்கன்னா 10%. இப்போ 10,000 யூனிட்ஸுக்கு 10% போட்டீங்கன்னா எத்தனை யூனிட் இல்லாம போயிடும்? 100 யூனிட் இல்லாம போயிடும் இல்லையாங்க? 100 யூனிட் இல்லாம போயிடும். இதுக்கு நார்மல் லாஸ்க்கு அமௌண்ட் போடக்கூடாது. சரியாங்க? அமௌண்ட் போடக்கூடாது. அப்நார்மல் லாஸ் பத்தி எதுவும் சொல்லல அவங்க. ஆனா ஸ்கிராப் இருக்கு அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஸ்கிராப் வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும் வேல்யூ போட்டுக்கலாம். சார் அதையும் நான் ஒரு வேல்யூக்கு வித்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்க அமௌண்ட் போடலாம், இல்லைன்னா போடக்கூடாது. இந்த ஸ்கிராப் வேல்யூ பத்தி அவங்க கொடுக்கலன்னா போடக்கூடாது. அப்போ 100 யூனிட் இன்ட்டு 2 ரூபாய், இப்போ 200 ரூபாய் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, அமௌண்ட் போடுறப்போ நீங்க இத ஸ்கிராப் வேல்யூ பத்தி சொல்லலைன்னா நீங்க எம்டியா விட்டுருங்க. ஸ்கிராப் வேல்யூ சொல்லியிருந்தா 2 ரூபாய் போட்டுக்கோங்க. அடுத்தது அவுட்புட். இப்போ நமக்கு பை அவுட்புட். ஓகே. இதுல 1000 யூனிட். ஃபர்ஸ்ட் யூனிட்டை மட்டும் சால்வ் பண்ணுங்க. 1000 யூனிட்ஸ் எடுத்துட்டு போறோம். 100 கழிச்சிட்டோம் அப்படின்னா 900 யூனிட்ஸ் இவங்களே கொடுத்துட்டாங்க. அவுட்புட் 900 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவுட்புட் ஒருவேளை குறைவா கொடுத்துருந்தாங்கன்னா அப்நார்மல் லாஸ் வரும். புரியுதாங்க? 815 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல அப்நார்மல் லாஸ் 50 யூனிட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். இங்க எதுவுமே சொல்லல. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 900 அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே டோட்டல் பண்ணுங்க. 10,000, 2003 மொத்தம் 13,000. அதை அப்படியே எடுத்து போலாம். 13,000த்துல 200 கழிச்சிருங்க, 12,800. இப்போ இந்த 12,800 நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டிவைடட் பை 900 யூனிட்ஸ் போடுங்க. அப்பதான் காஸ்ட் பெர் யூனிட் கிடைக்கும். அப்போ காஸ்ட் பெர் யூனிட் 12,800 divided by 900 எவ்வளவுமா வரும்? 14.2 சார். ஆன்சர் இருக்குங்களா? வருது சார், 14 இருக்கு சார். 14.2 நியரஸ்ட் 14ன்னு கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் ஆஃப் இல்லையாங்க? இது ரவுண்டட் ஆஃப் வேல்யூல நியரஸ்ட் எடுத்துக்கலாம் 14. 14.2 வாங்க எக்ஸாக்ட் ஆன்சரு. எஸ் சார். 14.12. 14.22 சார். 14.22ங்களா? ஓகே ஓகே ஓகேம்மா. இதுல பாருங்க, ப்ராசஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ 2வது EOQ மாடல் பார்த்துட்டீங்கன்னா ப்ராசஸ் காஸ்டிங் ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ப்ராசஸ் இருக்கிறது மட்டும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு. சார் கான்ட்ராக்ட்லயும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. எல்லா கொஸ்டின்லயும் வருது இல்லைங்க கான்ட்ராக்ட். ஆமாங்க சார். காஸ்டிங் ப்ராப்ளம் வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சர்டிஃபைடு ஒர்க், அன்சர்டிஃபைடு கான்ட்ராக்ட் டி ஹாஸ் பெய்டு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடு கேஷ் ரிசீவ்டு 80% ஆஃப் ஒர்க் சர்டிஃபைடுன்றாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு வச்சுங்க? இதனால பெருக்கிட்டீங்கன்னா சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். 2,40,000 சார். ஒர்க் சர்டிஃபைட்ல 80%. சர்டிஃபைட கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 லட்சம் ரூபாய் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். முடிக்கப்பட்டது, முடிவு பெற்றது. அப்போ ஒர்க் கான்ட்ராக்ட்ல 3 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு. அதுல 80% பே பண்ணணும்ன்றாங்க கேஷ் ரிசீவ்டு. அப்போ வேல்யூ எவ்வளவு பே பண்ணிருப்பாரு கான்ட்ராக்டி வந்து அந்த நபர் எவ்வளவு பே பண்ணி, வீடு கட்டுற நீங்க எவ்வளவு பே பண்ணிருப்பீங்க? அப்போ 3 லட்சம் இன்ட்டு 80 divided by 100 போட்டா ஓகே 2,40,000 ஆன்சர். இதுல சர்டிஃபைடு அன்சர்டிஃபைட்லயும் கேள்வி வருது, இது மாதிரி அமௌண்ட் பெய்ட்லயும் கேள்வி வருது. ஓகே. ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் பிரைமர்லி ஹெல்ப் இன் Comparing actual performance with standards to find variances. ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட்னு சொன்னாலும்
ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான். அல்லது இதோட நம்ம என்ன செய்வோம், ஆக்சுவல் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டை நம்ம என்ன பண்ணுவோம், கம்பாரிசன் எடுத்துக்குவோம். ஃபைண்ட் வேரியன்சஸ். இதெல்லாம் டெஃபினிஷன், புரியுதாங்க? இதை தாண்டி தான் மற்றதெல்லாம். இதெல்லாம் டெஃபினிஷன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் இஸ் ப்ரீ டிட்டர்மைன்டு காஸ்ட் அப்படின்றத படிச்சிடணும். சேல்ஸ் 2 lakh, சேல்ஸ் 2009 5 lakh, சேல்ஸ் 2008 8 lakh. டேக் 2009 இஸ் a base year. ட்ரெண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இருக்கும். ஸ்கூல் புக்லிங்கோட இந்த மாடல் இருக்கும். எதை பேஸ்னு சொல்றாங்களோ பேஸ் வச்சுக்கணும். பேஸ கீழே வச்சுக்கணும். எது வந்து அந்த இயரை வந்து மேல வச்சுக்கோங்க. இன்டூ 100 அவ்வளவுதான். பேஸ்னாங்கனாவே அது கீழே கொண்டு வந்துருங்க. எதை வந்து பேஸ் 2009 இஸ் ஏ பேஸ். அப்போ 5 lakhs பேஸ். அப்போ எதை மேல வச்சிடணும், 8 lakhs. 8 lakh by 5 lakh into 100. அப்போ 8/5 அவ்வளவுதாங்க. 160%. 160%. 4 5 5 மிச்சம் 3 6 5 30. சரியாங்க? 5ஆல் அடிச்சிங்கன்னா 4 5 5 மிச்சம் 3 6 5 30 160. இந்த 2 ஜீரோக்கு அந்த 2 ஜீரோ இங்க கேன்சல் பண்ணிருங்க. இந்த 3 ஜீரோ கேன்சல் பண்ணீங்கன்னா சரியா போச்சு. அடுத்தது, the firm has inventory turnover of 3, cost of goods sold 270. better inventory management, the turnover increased to 5. இதுதாங்க அப்ளிகேஷன் கொஸ்டின். இந்த மாடல் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் கொஸ்டின். அதாவது இன்வென்ட்ரி டர்னோவர் 3, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு 270. அப்போ பெட்டரா இன்வென்ட்ரி 5ன்னு கொண்டு வரணும்னா நீங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. இப்ப நமக்கு என்ன இருக்கு, ஐடிஆர் இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எப்படி போடுவோம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுங்களா, Cost of goods sold by average. by average inventory. ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதனுடைய வேல்யூ பாருங்க, இது 3, COGS நமக்கு தெரியும் இல்லையா, 270. 270 ஆவரேஜ் இன்வென்ட்ரி தான் நமக்கு தெரியாது. இப்போ இதால டிவைட் பண்ணிட்டா ஆவரேஜ் இன்வென்ட்ரி எவ்வளவு ஆயிரும், 270 டிவைடட் பை 3. 90,000 வரும். 90,000. இப்போ நமக்கு என்ன பண்ண சொல்றாங்க, இது 5ன்னு வரணுங்கிறாங்க. இங்க வந்து 5ன்னு ஆன்சர் வரணும். அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க, அப்ப டிவைடட் பை 5 போட்டோம்னா 54,000 சார். ரெண்டுக்குள்ள வேரியேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். 36. இப்போ இங்க 5ன்னு வரணும்னு கேக்குறாங்க. அப்ப ஆவரேஜ் இன்வென்ட்ரி 5ஆல டிவைட், அதாவது 270 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5னா எவ்வளவு, 5 required 54,000. 4,000. ஓகே. இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் ஏ போடக்கூடாது, ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் ரிசல்ட் கேக்குறாங்க. அதனால டிஃபரன்ஸ் போடணும். இப்போ இங்க எல்லாமே பைன்னு இருக்கு பாருங்க. Decrease in by 36,000 வருதுங்களா, இதுல இருந்து 90ல இருந்து லெஸ் பண்ணிடுங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அப்படிதாங்க? இதெல்லாம் அப்ளிகேஷன் கொஸ்டின். இதெல்லாம் எங்கேயோ இருந்து அப்படி ஒன்னு டேப் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ இப்படியும் நமக்கு கேள்விகள் வரும் அப்படின்னு நினைச்சு நம்ம அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா பார்த்துக்கணும். ஓகே, ஒன் மோர் சம் நம்ம. சேல் ஆஃப் குட்ஸ், சேல் ஆஃப் மிஷினரி, புக் வேல்யூ 5 lakh, சோல்டு 60,000. அதாவது 50,000 ரூபாய் ஒர்த்த நம்ம என்ன பண்ணிருக்கோம், 60,000 ரூபாய்க்கு வித்திருக்கோம். அப்ப இதுல என்ன பண்ணிருப்போம் அப்படின்றது என்ன ஆக்டிவிட்டின்னு கேட்டாங்க. சேல் ஆஃப் மெஷின். மெஷின் அப்படின்றது இன்வெஸ்டிங் அசெட் இல்லையா, அசெட்ல வரக்கூடிய இன்வெஸ்டிங் பிக்சட் அசெட். சுத்தமா பிக்சட் அசெட்ல வரக்கூடிய எல்லாமே இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. அது வாங்கினாவோ வித்தாவோ ரெண்டுமே இதுலதான் கொண்டு போகணும். இதுல ப்ராப்ளம் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த இடத்துல. அசெட்டை வாங்கினாவோ வித்தாவோ இது
லைபிலிட்டி சைடுல பண்ணா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. ஃபினான்சியல் ஆக்டிவிட்டிஸ். கரண்ட் அசெட் கரண்ட் லைபிலிட்டில கை வச்சாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. ஆப்ரேட்டிங். ஃபிக்ஸட் கை வச்சாங்க அப்படின்னா அது ஃபிக்ஸடு. ஓகே, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. லைபிலிட்டி ஈக்விட்டி, அடுத்தது பாத்தீங்கன்னா டிபெஞ்சர் லோனு, இதெல்லாம் ஃபினான்சிங்ல வரும். இதுல அடிக்கடி ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும், டிவிடெண்ட் ரிசீவ்டு. டிவிடெண்ட் ரிசீவ்டுங்கிறது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியா, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டியா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியான்னு கேட்பாங்க. ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களாம்மா? டிவிடெண்ட் ரிசீவ்டுங்கிறது எந்த ஆக்டிவிட்டியில வரும்? ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டி. டிவிடெண்ட் பே பண்ணீங்கன்னா தான் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. நீங்க டிவிடெண்ட் கொடுத்தீங்கன்னா செலவு. டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணீங்கன்னு அர்த்தம் ஏற்கனவே ஒரு கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, நீங்க ஷேர்ல ஆல்ரெடி இன்வெஸ்டட் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, இது இன்கம். அப்ப இது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. நீங்க உங்களோட கம்பெனில ஷேர் ஹோல்டர் இருக்காங்க, அவங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்சிங். இதே மாதிரிதான் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னு வந்தா உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி. இன்ட்ரெஸ்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. சார், என்சிஆர்டி புத்தகத்துல ஒரே நேரத்துல அவ்வளவையும் வரிசையா நீங்க சொல்லிட்டு வந்தீங்க, ஞாபகத்தில் இருக்கா? ஒரு லிஸ்டே சொன்னீங்க. நடத்திருந்தோமா? அதுல வரிசையா இருக்கும், ஒரு 40-50 லைன் இருக்கும். அதுல ஒவ்வொன்றையும் நீங்களாவே சொல்லிட்டு வந்தீங்க, நினைவில் இருக்குல்லங்க? செல்லிங் பிரைஸ் இத லாஸ்ட். செல்லிங் பிரைஸ் per unit 50, வேரியபிள் காஸ்ட் 30, ஃபிக்ஸட் காஸ்ட் 2 lakh, பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கான ஃபார்முலா Fixed cost by contribution per unit. Cost divided by contribution per unit. Sales minus variable cost contribution. 2 lakh divided by 20. By rentings. 2 lakh divided by contribution per unit. 50 இருந்து நம்ம எவ்வளவு கழிச்சிடலாம்? 30 கழிச்சிடலாம். இப்போ 2 lakh divided by 20. இது கூட செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் மல்டிபிள் பண்ணோம்னா அமௌண்ட்ல கிடைக்கும் சார். அமௌண்ட்ல கிடைக்கும். ஓகே, சூப்பர். இப்போ எவ்வளவு யூனிட்ஸ் அப்படின்னா 10,000. சொல்றாங்க பாருங்க, பிஇபி அமௌண்ட்ல வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சார் அப்படின்றத சொல்றாங்க. அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? இந்த 1000 யூனிட்ஸ் 10,000 இன்டூ யூனிட் பிரைஸ் 50 அப்படின்னு பெருக்கினீங்கன்னா அமௌண்ட்லயே கிடைச்சிரும். எது வேணாலும் எடுத்துக்கணும். இதுல எல்லாமே கேட்பாங்க, அந்த அதாவது வேரியபிள் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணா பிஇபி என்ன ஆகும் அப்படின்னு எல்லாம் கேள்விகள் வருங்க. அந்த மாடலையும் பார்த்துக்கோங்க. நான் அது கூட ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், பழைய வீடியோ. நான் அது யூடியூப்லயும் இருக்கும். நீங்க அந்த ஒரு இடம் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் குரூப்லயே அதை போட்டு விடுறேன். ஓல்டு வீடியோஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பிஇபி யூனிட்ஸ்க்கு மட்டும் ஒரு இது இருக்கும், அதை மட்டும் நான் போட்டு விடுறேன். ஓகே, இந்த 88 இருக்கும். ரிமைனிங் வந்து ஈவினிங் பார்த்துடலாம். இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள் அப்படின்றது நிறைய கொஸ்டின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா டேஸ் ஆர் நம்மளுடைய கைக்குள்ள வந்ததுனால நீங்க டைம் பராம வேலை செய்யுங்க. ஐ வில் பி ஜாயின்ட் வித் யூ, மோர் ஹெல்பிங் டு யூ. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.